தமிழுக்கும் தமிழனுக்கும் வணக்கம். டீப் தமிழ் ஆடியோ புக்ஸ் பெருமையோடு வழங்கும் டிடெக்டிவ் டிகே. எல்லா மரணமும் இயற்கையானது இல்ல. சில மரணங்கள் தனக்கு பின்னாடி ஒரு பெரிய மர்மத்தை மறைச்சு வச்சிருக்கோம். நாம நம்புற கண்கள் நம்மளை ஏமாத்தலாம். நாம கேட்கிற காதுகள் பொய்களை உண்மை மாதிரி நம்ப வைக்கலாம். ஆனா ஒரு குற்றவாளி என்னதான் புத்திசாலித்தனமா திட்டமிட்டாலும் அவன் விட்டுட்டு போற ஒரே ஒரு சின்ன தடயம் மொத்த உண்மையையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துரும். இந்த கதை அப்படிப்பட்ட ஒரு கதை தான். இருட்டுக்கும் வெளிச்சத்துக்கும் நடக்கிற ஒரு போராட்டம். சட்டம் தன் கடமையை செய்ய திணறும் போது நம்ம டிகே உடைய மூளை மின்னல் வேகத்துல வேலை செய்யுது. நம்ம டிடெக்டிவ் டிகே காக்கி சட்டை போடாத போலீஸ், துப்பாக்கியை விட கூர்மையான மூளை, தடயமே இல்லாத இடத்துல கூட தப்பு செஞ்சவனை தேடி கண்டுபிடிக்கிற ஒரு மாஸ்டர் மைண்ட். ஒரு காலத்துல நாட்டை காப்பாத்தின முன்னாள் டிரா ஏஜென்ட் நம்ம டிகே. இப்போ அநியாயத்தை தட்டி கேட்கிற பிரைவேட் டிடெக்டிவ். சிக்கலான வழக்கோ போலீஸால முடியலையோ கவலைப்பட மாட்டாங்க. தமிழ்நாடு போலீஸுடைய வலது கையா நம்ம டிகே இருக்காரு. அவருடைய பார்வையில இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. ஏன்னா டிகே போடுற கணக்கு எப்பவுமே தப்பாது. டீப் தமிழ் ஆடியோ புக்ஸ் பெருமையோடு வழங்கும் நர்ஷன் காவியனுடைய எழுத்துல தீபனுடைய குரல்ல டிடெக்டிவ் டிகே. இந்த கதையோட பேரு மரணத்தின் மறுபக்கம். ஸோ உங்க கண்களை மூடியோ இல்லை இதில் வர காட்சிகளை பார்த்தோ இந்த கதையை நீங்க பார்க்கலாம், கேட்கலாம். இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா உங்க அன்பை நீங்க வெளிப்படுத்த விரும்பினா உங்களால முடிஞ்ச தொகையை அன்பா கொடுங்க. அது நிறைய படைப்புகளை உருவாக்குறதுக்கு எங்களுக்கு உறுதுணையா இருக்கும். ஸோ உங்க ஹெட்ஃபோன்ஸை மாட்டிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம டீப் தமிழ் ஆடியோ புக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுங்க. வாங்க கதைக்குள்ள போலாம். இருளின் ஒளியாய் இரவின் விழி சிக்கல் முடிச்சை தகத்தெறிவான் சாட்சியம் தேடி சத்தியம் காப்பானி வண்டிக்கே வளையை விரிக்கும் வழக்கின் முன்னேமை காக்கும் வல்லவன். இருளின் ஒளியாய் இரவின் விழி சிக்கல் முடிச்சை தகர்த்தெறிவான் டிகே. அத்தியாயம் 1. மழைத்தூறல் கொண்ட ஜூன் மாத நள்ளிரவு. ஈசிஆர் சாலையை ஒட்டி இருக்கும் நெம்மேலியில் காலை 3 மணி. குளிர்ந்த காற்றும் பெய்து கொண்டிருந்த மழையும் அந்த இரவை மேலும் பயமுறுத்தி கொண்டிருந்தது. வீட்டுக்காரன் என்னவோ செக்யூரிட்டி ஆபீசர்னு சொன்னாங்க. லைட்டா தண்ணதுக்கே கதவு திறந்துடுச்சு. இவனையெல்லாம் நம்பி எப்படிதான் வேலை கொடுத்தானுங்களோ. என்னவோ நம்ம வேலை சிம்பிளா முடிஞ்சிச்சுப்பா என்று முணுமுணுத்து கொண்டே அப்பார்ட்மெண்டின் காம்பவுண்ட் சுவரை ஏறி குதித்தான் 30 வயதான சின்னா. ஈசிஆரின் எல்லா போலீஸ் ஸ்டேஷன்களிலும் கேஸ்கள் வைத்திருக்கும் சின்னா இந்த நவீன காலத்திலும் பைப்பை பிடித்து மேலே ஏறி வந்து திருடி செல்பவன். ஜன்னல் உடைக்கப்பட்டிருந்தாலே போலீஸ் இவனை தான் முதலில் தேடத் தொடங்கும். வழக்கம் போல சுவரை எட்டி அங்கிருந்து மேல் நோக்கி நின்று கொண்டிருந்த பைப்பை பிடித்து அதன் மேல் ஏறி முதல் மாடியின் ஜன்னலை அடைந்தான். அவனுக்காகவே காத்திருந்தது போல கண்ணாடி ஜன்னல்கள் அவனுடைய சிறு முயற்சியை திறந்து கொள்ள தனக்குள் புன்னகைத்துக் கொண்டான். கடந்த சில நாட்களாக வீட்டில் யாரும் இல்லை என்பதை கவனித்து வைத்திருந்ததால் எந்த பயமும் இல்லாமல் எல்லா அறைகளுக்கும் சென்று வந்தவன் நிதானமாக செயல்பட்டு 1 மணி நேரத்திற்குள் தன் வேலையை முடித்துக் கொண்டான். காலியாக வந்த அவனது முதுகுப்பை இப்பொழுது திருடிய பொருட்களால் நிரம்பி இருந்தது. அவன் வெளியேறும் பொழுது எதிர்பாராத விதமாக போலீஸ் பேட்ரோலிங் அவனை சந்தித்தது. 2 போலீஸ்காரர்கள் யூனிஃபார்மில் பைக்கில் காத்து கொண்டிருந்தார்கள். ரெயின் கோட்டும் காக்கி யூனிஃபார்மும் அணிந்த 2 போலீஸ்காரர்கள் லத்தியோடு நின்று கொண்டிருந்தார்கள். ஏய், யாரா நீ? சேவரர் குச்சி வெளில வர? சார், அது சார்,
டியூட்டிக்கு டைம் ஆயிடுச்சு. மெயின் கேட்டு வழியாக போனால் லேட் ஆயிரும். அதான் இது ஆஃபீஸ்க்கு ஷார்ட்கட் சார். நான் வழக்கமாக இப்படி தான் சார் போகிறது. அப்போ உங்களை பார்க்க மாட்டேன், இப்போ உங்களை பார்த்துட்டேன். அதான் சார் நானும் கொஞ்சம் அப்படியே பயந்துட்டேன் என்று சமாளிக்க முடியாமல் முயன்றான் சின்னா. போலீசார் அவனை நம்பவில்லை. அவனை போலீசார் அழைத்த போது திடீரென சின்னா அவர்களை தள்ளிவிட்டு ஓட ஆரம்பித்தான். அவர்களுடைய பைக் பின்தொடர சின்னா சந்த பொந்துகளில் நுழைந்து ஓடினான். நாய்கள் குறைக்க, மழை பெய்ய, இருள் சூழ ஒரு துரத்தல் காட்சி அரங்கேறியது நெம்மேலியின் தெருக்களில். கடைசியாக அவன் ஓடி நுழைந்தது நெம்மேலி பூங்கா. புதிதாக கட்டப்பட்ட இந்த பூங்காவின் காம்பவுண்ட் சுவரை தாண்டி உள்ளே குதித்தான் சின்னா. பார்க்குக்குள் தாவி குதித்திருந்த சின்னா அங்கிருந்து ஓடவோ ஒளியவோ முயற்சிக்காமல் அங்கேயே உறைந்து போனது போல ஒரே இடத்தில் நின்று கொண்டு அவனுக்கு முன்புறம் இருந்த எதையோ ஒன்றை பார்த்து கொண்டிருந்தான். சப்தம் எழுப்பாமல் அடிமேல் அடியெடுத்து வைத்து அவனை நெருங்கிய போலீஸ்காரர்கள் அவனது பார்வை போன திசையில் தங்களது பார்வைகளை திருப்ப அவர்களுக்கு உச்சந்தலையில் ஷாக் வாங்கியது போல இருந்தது. புதியதாக கட்டப்பட்ட அந்த பார்க்கின் மூலையில் சிறு சிமெண்ட் மேடையில் வைக்கப்பட்டிருந்த அந்த சின்டெக்ஸ் டேங்கின் மீது வெறித்த பார்வையுடன் கண்கள் திறந்திருந்த நிலையில் சாய்ந்து அமர்ந்திருந்தது அந்த உயிரற்ற ஆண் உடல். அத்தியாயம் 2. கமிஷனர் ஆபீஸ். நேரம் காலை 10 மணி. இன் கேமரா செல் எனப்படும் கான்ஃபரன்ஸ் ஹாலில் உயர் அதிகாரிகள் அனைவரும் யூவடிவ கான்ஃபரன்ஸ் டேபிள் கூடியிருந்தார்கள். சலசலவென பேசிக் கொண்டிருந்தார்கள். கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தார் கமிஷனர் வித்யாதரன். அவரை கண்டதும் அனைவரும் அமைதியானார்கள். அனைவருக்கும் நடுவே போடப்பட்டிருந்த நாற்காலியில் வந்து அமர்ந்த கமிஷனர் நேரடியாக விஷயத்தை ஆரம்பித்தார். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நேரமின்மை காரணமாக நேரடியாக விஷயத்துக்கே வந்துடுறேன். நமக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு ஒன்று வந்திருக்கு. அப்பொழுது ஒரு ஆஃபீஸர் குறுக்கிட்டார். என்ன சார், ஏதாவது த்ரெட்டா? சொல்கிறேன். முதல்ல கொஞ்சம் அமைதியாக கேளுங்க. சாரி சார், நீங்கள் சொல்லுங்கள். சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒவ்வொரு வருஷமும் சிறந்த தொழிலதிபருக்கான நேஷ்னல் லெவலில் அவார்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பொதுவாகவே அந்த ஃபங்க்ஷனில் ஜனாதிபதியில் ஆரம்பித்து நாட்டில் இருக்கிற எல்லா முக்கியமான புள்ளிகளும் கலந்துக்குவாங்க. சில சமயம் பிரதமர் கூட நேரடியாக கலந்துக்கிற ஃபங்க்ஷன் அது. இந்த முறை இந்த ஃபங்க்ஷன் நம்ம சென்னையில் மகாபலிபுரம் பக்கத்தில் ரொம்ப பிரம்மாண்டமான முறையில் நடத்த ஏற்பாடு செய்ய சொல்லி மேலெடுத்த ஆர்டரு. முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த வாட்டை இதில் கலந்துக்கிறதுக்கு ஜனாதிபதியும் பிரதமரும் இருக்காங்க. பாதுகாப்புக்கு சென்ட்ரல் போலீஸ் வரப்போகிறாங்க. நாம் தேவையான ஏற்பாடுகளை செஞ்சு தரணும். ஃபங்க்ஷன் அடுத்த மாதமே நடக்க போகுது. அதை கேட்ட ஒரு ஆஃபீஸர் அதிர்ந்து போனார். வாட், அடுத்த மாதமா சார்? ஆமாம், இது எப்படி சாத்தியம் சார்? பிரதமரும் ஜனாதிபதியும் நம்ம நாட்டில் இருக்கிற முக்கியமான பர்சன்ஸ் எல்லாரும் கலந்துக்க போகிற ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு மாதத்துக்குள்ளே செக்யூரிட்டி ஏற்பாடுகள் செய்யணும்னா இது பாசிபிளா சார்? நமக்கு குறைஞ்சது ஒரு 3 மாதமாவது வேணாமா? நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது ஆஃபீஸர். ஆனால் இதை இந்த குறைஞ்ச நேரத்தில் செஞ்சு தான் ஆகணும். வேற வழி இல்லை, சூழ்நிலை அப்படி. என்னதான் சூழ்நிலைனாலும் இது ரொம்ப ரிஸ்க் சார். ஏதாவது தப்பு நடந்துட்டா நாம் இதில் இருந்து மீள்றது சாதாரண விஷயம் இல்லை. அது மட்டும் இல்லை, தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே தீராத கரையாக மாறிடும் சார். வேற வழி இல்லை காய்ஸ். முதலமைச்சரே நேரடியாக கூப்பிட்டு சொல்லியிருக்காரு. தேவையான ரிசோர்ஸ் அரேஞ்ச் பண்ணிக்க சொல்லியிருக்காரு. நமக்கு இதில் இருக்கிற ஒரே நிம்மதி உதவிக்கு சென்ட்ரல் போலீஸ் வராங்கிறது தான். அதுக்காக நாம் அப்படியே விட முடியாது இல்லையா? சென்ட்ரல் போலீஸில் யார் வராங்க சார்? ஒரு ஆஃபீஸர் கேட்க, அது இன்னும் சொல்லப்படலை. சிஆர்பிஎஃப், என்எஸ்ஜின்னு யார் வேணாலும் இருக்கலாம். நமக்கு தேவையான ஆட்களை நாமளே கேட்டு வாங்கி செக்யூரிட்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நாம் அவங்கள கைட் பண்ணி தேவையான ரிசோர்ஸை அரேஞ்ச் பண்ணாலே போதும். வேணுங்கிறத வாங்கிக்கோன்னு சிஎம்ஏ சொல்லியிருக்காரு. இவ்வாறு கமிஷனர் சொல்ல, ஆனால் சார், சென்ட்ரல் போலீஸ் ஆஃபீஸருங்க ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நம்மளை மதிக்கவே மாட்டாங்க. அவங்க செக்யூரிட்டி கண்ட்ரோல் எடுத்துக்கிறது அப்படின்னா நமக்கு இன்சல்ட் தானே சார்? கரெக்டு தான் என்று ஒரு ஆஃபீஸர் சொல்ல, ஆனால் பிரைம் மினிஸ்டரும் பிரசிடென்ட்டும் கலந்துக்கிற ஃபங்க்ஷனில் நாம் அதை தவிர்க்க முடியாது. அது உனக்கு தெரியாதா? நமக்கும் நிறைய டைம் இல்லை. அதனால் அவங்க உதவிக்கு வச்சுக்கிட்டு எல்லா ஏற்பாடுகளையும் ஒரே மாதத்துக்குள்ளே செஞ்சு முடிச்சாக வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். எது நடந்தாலும் பொறுத்து தான் போகணும். அப்பொழுது ஆஃபீஸர் குறுக்கிட்டு பேசினார். ஆனால் சார், எனக்கு ஒரு சந்தேகம். இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் எப்போவுமே டெல்லியில் தான் சார் பண்ணுவாங்க. இப்போ என்ன புதுசாக தமிழ்நாட்டில், அதுவும் மகாபலிபுரத்தில், சென்னையில் பண்ணுறதுக்கு ஏதாவது முக்கியமான ரீசன் இருக்கா சார்? இல்லாமல் இருக்குமா என்ன? இதில் பல அரசியல் காரணங்கள் இருக்குது. கொஞ்ச நாள் வரைக்கும் நம்ம தமிழ்நாடு ஆளுங்கட்சி மத்தியில் எதிர்கட்சியோட கூட்டணி வச்சுருந்தாங்க. இப்போ அந்த கூட்டணி பிரேக் ஆகி ஆளுங்கட்சி கூட்டணிக்கு மாறி இருக்காங்க. இதை ஏற்கனவே கூட்டணியில் இருக்கிற சில கட்சிகள் விரும்பலை. இந்த சூழ்நிலையில் இன்னும் கொஞ்ச நாளில் பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி கூட்டணியில் தன்னோட முக்கியத்துவத்தை எல்லோருக்கும் ப்ரூவ் பண்ணுறதுக்கு சிஎம் விருப்பப்படுறாரு.
அதனால அவர் நேரடியாகவே பிரைம் மினிஸ்டர் கிட்ட பேசி இந்த ஃபங்க்ஷனை இங்கே நடத்த ஏற்பாடு செஞ்சிருக்காரு. இதை காரணமாக வச்சு பிஎம்ஐயும் பிரசிடென்ட்டையும் தமிழ்நாட்டுக்கு விசிட் பண்ண வச்சு தன்னோட முக்கியத்துவத்தை காட்ட நினைக்கிறாரு. அதனால இது வெறும் அவார்ட் ஃபங்க்ஷன் மட்டும் இல்லை, இதுக்கு பின்னாடி ஸ்ட்ராங்கான அரசியல் காரணம் இருக்கு. நாம எதை சொல்லியும் இதை ஸ்டாப் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலான்னு உங்களுக்கு தோன்றதை சொன்னீங்கன்னா அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இவ்வாறு கமிஷனர் பேசி முடித்ததும் ஆஃபீஸர் ஒருவர் பேச தொடங்கினார். சார், ஏரியா வாரியாக பொறுப்பை பிரித்து கொடுத்துடலாம் சார். அவரை தொடர்ந்து ஆஃபீஸர்கள் ஒவ்வொருமாக பேச ஆரம்பித்தார்கள். கமிஷனர் அவர்கள் பேசுவதை கவனமாக கேட்டுக்கொண்டார். 1 மணி நேரம் கூட்டம் நடந்தது. பிறகு முடிந்தது. ஓகே ஆஃபீஸர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம். நீங்கள் ஒரு 2 நாள் இன்னும் டைம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தோன்றதெல்லாம் நோட் பண்ணி வைங்க. 2 நாள் கழித்து நம்ம மறுபடியும் மீட் பண்ணலாம். அப்போ இன்னும் டீட்டெயில்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ண சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம மறுபடியும் சந்திப்போம். இவ்வாறு சொன்ன கமிஷனர் எழுந்து கொண்டார். கான்ஃபரன்ஸ் அறையில் பேச்சு சப்தம் மீண்டும் பரவ கதவை திறந்து கொண்டு வெளியே வந்த கமிஷனர் தன்னுடைய அறைக்குள் செல்ல அங்கே அவருடைய உதவியாளர் ஏற்கனவே காத்து கொண்டிருந்தார். கமிஷனர் தன்னுடைய சீட்டில் அமர உதவியாளர் பேச தொடங்கினார். பரபரப்பாக இருந்தார். சார், உளவுத்துறையிலிருந்து தகவல் வந்திருக்கு சார். விஷயம் ரொம்ப எமர்ஜென்சி நோட் பண்ணியிருக்காங்க. உடனே நீங்கள் அதை கவனிக்கணும்னு பர்சனலாகவும் சொல்லியிருக்காங்க சார். என்ன சொல்லுங்க? கமிஷனர் சொல்ல, மும்பை சென்ட்ரல் ஜெயிலில் தூக்கு தண்டனை கைதியாக இருந்த தீவிரவாதி ஒருத்தவன் கொஞ்ச நாள் முன்னாடி தப்பிச்சிருக்கான் சார். அவங்க தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கலான்னு உளவுத்துறையிலிருந்து அலர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபைலை அனுப்பி குறிப்பாக உங்ககிட்ட கொடுக்க சொல்லியிருக்காங்க சார். இவ்வாறு சொன்ன அவர் ஃபைலை நீட்ட அது என்ன ஃபைல் என்று கமிஷனர் கேட்க, சார், அது தப்பிச்சு போன அந்த கைதி சம்மந்தமான டீட்டெயில்ஸில் இருக்குது சார். ஃபோட்டோவும் இருக்குது. ஒரு முக்கியமான விஷயத்தை அந்த ஃபைலில் ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணி ரெட் மார்க் பண்ணியிருக்காங்க சார். என்ன முக்கியமான விஷயம்? கமிஷனர் கேட்க, சார், தப்பிச்சு வந்த அந்த டெரரிஸ்ட் நடமாட்டம் மகாபலிபுரம் பக்கத்தில் அப்சர்வ் பண்ணப்பட்டிருக்கிறதா தகவல் வந்திருக்கு சார். அதான் சார் உங்ககிட்ட பர்சனலாக சொல்ல சொன்னாங்க. இவ்வாறு உதவியாளர் சொல்ல அதை கேட்ட கமிஷனர் வியர்த்து போனார். அத்தியாயம் 3. அதிகாலை 4 மணி. நெம்மேலி மாநகராட்சி பூங்காவில் வழக்கமான மழையை கலைத்து போலீஸ் வண்டிகளுடைய சைரன் சத்தம் கேட்டது. இரவு முழுவதும் பெய்த மழையில் ஈரம் இன்னும் காய்ந்திருக்கவில்லை. பூங்காவின் புல்வெளியில் பனித்துளிகள் முத்துக்கள் போல மின்னின. பூங்காவை சுற்றிலும் கட்டப்பட்டிருந்த மஞ்சள் நிற போலீஸ் டேப் காற்றில் அசந்து ஆடியது. போலீஸ் உத்தரவின் பேரில் சுற்றியிருந்த சாலைகளில் போக்குவரத்து முற்றிலுமாக நிறுத்தப்பட்டிருந்தது. அக்கம்பக்கத்து வீடுகளில் ஜன்னல்கள், பால்கனிகள் மற்றும் மொட்டை மாடிகளில் ஆர்வத்தோடு அந்த அதிகாலையில் மக்கள் எட்டி பார்த்து கொண்டிருந்தார்கள். சிவப்பு நில விளக்குகள் மின்னும் போலீஸ் வாகனம் ஒன்று பூங்காவின் நுழைவாயில் வந்து நின்றது. வாகனத்தின் கதவு திறந்து ஏரியா இன்ஸ்பெக்டர் ராஜசேகர் வெளியே வந்தார். நடுத்தர வயதான அவருடைய தோற்றம் கம்பீரமாக இருந்தது. உயரமும் உயரத்திற்கேற்ற உடல்வாகும் செழிப்பான வளர்க்கப்பட்ட மீசையும் அவரது அதிகார தோற்றத்தை மேலும் உயர்த்தி காட்டியது. பாதியில் கலைந்த தூக்கம் கண்களை சிவப்பாக்கி இருந்தாலும் முகத்தில் களைப்பின் சாயல் தெரியவில்லை. சப் இன்ஸ்பெக்டர் குமாரும் ஹெட் கான்ஸ்டபிள் ராகவனும் ஓடி வந்து அவரை வரவேற்றார்கள். வாங்க சார். எஸ்ஐ குமார் வரவேற்றார். பாடி எங்க? இன்ஸ்பெக்டர் ராஜசேகர் கேட்டார். இந்த பக்கம் சார். குமார் வழிகாட்ட பூங்காவுடைய ஒதுக்குப்புறமாக நடந்தார்கள். வழியில் ராஜசேகர் விசாரணையை தொடங்கினார். ஃபாரன்சிக் வந்துட்டாங்களா? ஆம்புலன்ஸ் சொல்லிட்டீங்களா? இன்னும் வரல சார், ஆனால் தகவல் சொல்லியாச்சு, வந்துட்டு இருக்காங்க சார், எஸ்ஐ குமார் சொன்னார். பூங்காவின் பக்கவாட்டில் சுவர் ஓரமாக வைக்கப்பட்டிருந்த தண்ணீர் தொட்டிக்கு அருகில் ஒரு உடல், முழங்கை வரை மடித்து விடப்பட்ட சாம்பல் நிற ஜிப்பாவும் அழுக்கான ஜீன்ஸ் பேண்டும் இரவு பெய்த மழையில் நனைந்து ஈரமாக இருந்தன. சில நாட்கள் சவரம் செய்யப்படாத தாடியும் மீசையும் முகத்தில் தெரிந்தன. வட இந்திய தோற்றம் கொண்ட முகம். பாடியை யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணீங்களா? இன்னும் இல்லை சார், விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். நார்த் இந்தியன்ஸ் போல தெரியுது குமார். சரி, இங்க வாட்ச்மேன் இல்லையா என்று கேட்டார் இன்ஸ்பெக்டர். இருக்காரு சார், தோ அவர்தான், ஆனா நமக்கு யூஸ் இல்லை சார் என்று குமார் சொல்ல, அங்கு 70 வயது மதிக்கத்தக்க வாட்ச்மேன் அழுக்கான கட்டம் போட்ட சட்டையும் காக்கி பேண்ட்டும் அணிந்திருந்தார். நரைத்த முடி பரட்டையாக இருந்தது. 10 நாள் தாடியும் நரைத்த மீசையும் அவரது முகத்தில் இருந்தது. நேத்து நைட்டு இங்க தானே இருந்தீங்க, என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க, இன்ஸ்பெக்டர் கேட்டார். அது சார், இந்த பார்க்கு கட்டி ஒரு 3 மாசம் ஆகுது. அதனால இங்க நிறைய பேருக்கு பார்க்கு இருக்கிறதே தெரியாது சார். பெருசா கும்பலும் வரமாட்டாங்க. ராத்திரி நேரத்துல இங்க எந்த தொந்தரவும் இருக்காது. எனக்கு கொஞ்சம் குடிக்கிற பழக்கம் உண்டு. அதனால நைட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு 10 மணிக்கு மேல ஒரு குவார்ட்டரை குடிச்சிட்டு படுத்துருவோம் சார். இது வரைக்கும் பிரச்சனையே வந்ததில்லை. நேத்தும் அதே மாதிரி தான். நான் அப்படியே குடிச்சிட்டு தூங்கினதுக்கு அப்புறம் யாரோ வந்து இதை பண்ணிட்டு போயிட்டானுங்க சார். என்னையா சொல்ற? என்னதான் குடிச்சிருந்தாலும் கார்ல பாடியை டிஸ்போஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. டயர் மார்க்ஸ்லாம் அப்படியே இருக்கு. உங்களுக்கு சத்தம் எதுவுமே கேட்கலையா? இல்லை சார், ராத்திரி நல்ல மழை, அதனால குளிர் தாங்காம குடிச்சதுமே மோட்டர் ரூம் போய் படுத்துட்டேன். படுத்ததும் நல்லா அசந்து தூங்கிட்டேன் சார். 3 மணிக்கு போலீஸ்கார் வந்து தட்டி எழுப்புனாரு. அப்போதான் சார் நான் எழுஞ்சேன்.
வாட்ச்மேன் சொல்ல, சரி, அந்த செத்துப்போ நாளை நீ இதுக்கு முன்னாடி எங்கேயாவது பார்த்துருக்கியா? பார்க்கில் இல்லை வெளியில் எங்கேயாவது? இல்லை சார், நான் அதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லை சார். சில வினாடிகள் யோசித்த ராஜசேகர் எஸ்ஐயிடம் திரும்பினார். குமார், இவர்கிட்ட ஸ்டேட்மெண்ட்டை வாங்கிக்க, ஃபோன் நம்பர், அட்ரஸ் நோட் பண்ணிக்க. சரிங்கய்யா, இப்போ நீங்கள் போங்க. எங்கேயாவது வெளியூர் போகிற மாதிரி இருந்தால் ஸ்டேஷனில் வந்து சொல்லிட்டு தான் போகணும், சரியா? சரிங்க சார். இவ்வாறு சொன்ன வாட்ச்மேன் அங்கிருந்து நகர்ந்து விட்டார். மீண்டும் பாடியின் பக்கம் திரும்பினார் ராஜசேகர். தலையிலிருந்து கால் வரை கவனமாக பார்த்தார். எங்கும் காயப்பட்ட அடையாளம் இல்லை, இரத்த கரையும் இல்லை. சில நிமிடங்கள் பாடியை அணு அணுவாக ஆராய்ந்தவர் பாடி அமர்ந்திருந்த இடத்தையும் தண்ணீர் தொட்டியும் அலசினார். அங்கும் எதுவும் இல்லை. பின் எழுந்து கொண்டார். பாடி பாக்கெட்லாம் செக் பண்ணிட்டீங்களா குமார்? ஏதாவது கிடைச்சதா? பார்த்துட்டேன் சார், ஒன்றும் கிடைக்கல. இருவரும் பேசிக்கொண்டே சற்று தூரம் நகர்ந்து நின்று கொள்ள வெளியே வண்டி வந்து நிற்கும் சத்தம் கேட்டது. மூவரும் திரும்பி பார்த்தார்கள். கேட்டுக்கு வெளியே வந்து நின்ற காரில் இருந்து ஃபாரன்சிக் ஆட்கள் இறங்கி வந்தார்கள். அவர்களுக்கு பின்னாலேயே சைரன் சத்தத்தோடு வந்து நின்றது அந்த அரசாங்க ஆம்புலன்ஸ். வண்டிலிருந்து இறங்கிய ஆட்களை அணுகிய ஹெட் கான்ஸ்டபிள் அவரிடம் விவரத்தை சொல்லி காத்திருக்க சொன்னார். கேட்டை தள்ளி திறந்து கொண்டே உள்ளே வந்த ஃபாரன்சிக் டீம் தலைவர் சந்திரசேகர், விடிய காலிலே கூப்பிட்டீங்களே இன்ஸ்பெக்டர் என்று கேட்க, என்ன பண்ற சந்திரசேகர், நம்ம செஞ்ச பூர்வ ஜென்மம் புண்ணியம் அப்படி, அதான் காலை 4 மணிக்கு இங்கே வந்து நிற்கிறோம். இவர் இன்ஸ்பெக்டர் சொல்ல, சரி சரி விடுங்க, பாடி எங்க? ராஜசேகர் அவருக்கு பக்கவாட்டில் கை காட்டினார். அதோ இருக்காம பாருங்க உங்க ஆளு, போய் நல்லா பாருங்க. சரி, கொஞ்ச நேரம் இருங்க, பார்த்துட்டு வந்துடுறேன். இவ்வாறு சொல்லிவிட்டு சந்திரசேகர் அவரது ஆட்களோடு பாடியை சூழ்ந்து கொண்டார்கள். ராஜசேகரும் எஸ்ஐயும் மெதுவாக நடந்து வெளியே வந்தார்கள். வலதுபுறம் சோறு ஓரமாக நடந்தார்கள். குமார் கை காட்டிய இடத்தில் ஒரு காருடைய டயர் பதிவுகள் தெளிவாக தெரிந்தது. அப்படியே அந்த இடத்தில் குத்துக்காலிட்டு அமர்ந்த ராஜசேகர் பதிவுகளை உற்று பார்த்தார். அதற்கு பக்கத்திலேயே ஒரு ஜோடி ஷூ தடங்களும் இருந்தன. அப்பொழுது அவரது செல்போன் அடித்து கவனத்தை கலைத்தது. போனை எடுத்து பார்க்க டிஸ்பிளேவில் கமிஷனர். அதிகாலை 4 மணிக்கு கமிஷனருடைய போனை எதிர்பார்த்திராத ராஜசேகர் அவசரமாக பச்சை பட்டனை அமுக்கி போனை காதில் வைத்தார். கமிஷனருடைய குரல் கனமாக வந்து மோதியது. என்ன ராஜசேகர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். பாடி ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்களா? சார், அதான் மேன், உங்க ஏரியாவில் ஒரு பாடி கிடைச்சதே, அது யாருன்னு அடலாம் கண்டுபிடிச்சிட்டிங்களா? இன்னும் இல்லை சார். சரி, உடனே பாடி ஒரு ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. அங்கே ஃபார்மாலிட்டிஸை முடிச்சுட்டு காலையில் சீக்கிரம் ஆஃபீஸ்க்கு வாங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு சொல்லிவிட்டு கமிஷனர் போனை வைக்க அதை கேட்ட இன்ஸ்பெக்டர் முகம் அந்த அதிகாலையிலும் வியர்க்க ஆரம்பித்தது. அத்தியாயம் 4. போனை வைத்த ராஜசேகருக்கு குழப்பமாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது. அதுக்குள்ள இங்க நடந்த விஷயம்லாம் கமிஷனுடைய காதுக்கு எப்படி எட்டுச்சுன்னு தெரியலையே. வியப்பா இருக்கே, ஏதோ விஷயம் முக்கியமானதா இருக்கணும், அதனாலதான் இவ்வளவு சீக்கிரம் கால் பண்ணி என்ன கூப்பிட்டுருக்காரு. ஓகே. இவ்வாறு எண்ணிக்கொண்டிருக்கும்போது வேகமாக அவர் நெருங்கினார் ஹெட் கான்ஸ்டபிள் ராகவன். சொல்லுங்க ராகவன். சார், உங்களை டாக்டர் கூப்பிடுறாரு. சரி, நீங்க போங்க, நான் வரேன். ஆனால் ராகவன் நகராமல் அங்கே நின்று கொண்டு தயக்கமாக இருந்தார். என்னாச்சு ராகவன், ஏன் தயக்கமா இருக்கீங்க? சார், செத்து போனவனை எங்க பக்கத்துல இருக்கிற லாட்ஜில் அப்பப்போ பார்த்துருக்கிறதா ஒருத்தவன் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கான் சார். அப்படியா? ராஜசேகரும் குமாரும் சுறுசுறுப்பானார்கள். வேகமாக நடந்து கேட்டை கடந்து ஸ்பாட்டுக்கு வந்தார்கள். உடல் நகர்த்தப்பட்டு படுக்க வைக்கப்பட்டிருந்தது. போலீஸ் போட்டோகிராஃபர்கள் பாடியை சுற்றி வந்து படம் எடுத்தார்கள். லென்ஸால் எதையோ பார்த்து கொண்டிருந்த டாக்டர் சந்திரசேகர் நிமிர்ந்தார். வாங்க ராஜசேகர், இது உங்களுக்கு லக்கி டே தான். சொல்லுங்க சார், ஏதாவது முக்கியமான விஷயம்? நம்மால் கையை பார்த்தீங்களா? சொல்லிக்கொண்டே பாடியை நெருங்கி சந்திரசேகர் பாடியின் வலது கையை பிடித்து உள்ளங்கையை விரித்து காண்பித்தார். அதில் கிறுக்கலாக ஏதோ எழுதப்பட்டிருந்தது. அதை பார்த்த ராஜசேகருடைய கண்கள் வியப்பில் விரிந்தன. என்ன சார் இது? நம்மால் கையில் எதையோ நம்பரை எழுதி வச்சிருக்காப்புல. அநேகமா ஃபோன் நம்பர் மாதிரி இருக்கு. மார்க்கரில் எழுதுனதுனால முழுசா அழிஞ்சு போகாம அப்படியே இருக்கு. படிக்கவும் கொஞ்சம் முடியுது. இவ்வாறு சொன்ன சந்திரசேகர் பாக்கெட்டில் இருந்த ஒரு பேப்பரை எடுத்து நீட்டினார். இந்தாங்க இன்ஸ்பெக்டர், இதில் நம்பரை நோட் பண்ணி வச்சிருக்கேன். போட்டோகிராஃபரும் போட்டோ எடுத்திருக்கிறாரு. இதை வச்சு ஏதாவது பண்ண முடியுமான்னு பாருங்க. இன்ஸ்பெக்டர் ராஜசேகர் அந்த பேப்பரை வாங்கி பிரித்து பார்த்தார். பிரித்த உடனே தெரிந்தது அது 10 இலக்க ஃபோன் நம்பர் என்று. அந்த பேப்பரை குமாரிடம் நீட்டினார். இந்த நம்பர் யாரோடதுன்னு பாருங்க. ஓகே சார். எஸ்ஐ குமார் பேப்பரை வாங்கி கொண்டார். இன்ஸ்பெக்டர் ராஜசேகர் சந்திரசேகரிடம் திரும்பினார். மோட் ஆஃப் டெத்து ஏதாவது தெரிஞ்சுதா சார்? சஃபகேஷன் டெத்து. தண்ணியில் மூழ்கிருக்கலாம், இல்லை முக்கி இருக்கலாம். வேற ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக பிஏ முடிச்சு தான் சொல்ல முடியும். ஓகே சரி, நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்க. பாடியை ஒருத்தர் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காரு. நான் போய் அதை என்னென்னு விசாரிச்சுட்டு வந்துடுறேன். இவ்வாறு சொன்ன ராஜசேகர் பாடியின் முகத்தை தெளிவாக தனது ஃபோன் கேமராவில் கிளிக் செய்து கமிஷனருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைத்தார். பிறகு ஹெட் கான்ஸ்டபிள் ராகவனிடம் திரும்பினார். நீங்கள் ஏதோ ஒரு ஆளை சொன்னீங்கல்ல, அந்த ஆள் அவர் இங்கே வர சொல்லுங்கள். ஓகே சார். சில நிமிடங்களில் கான்ஸ்டபிள் திரும்பி வர அவரை பின்தொடர்ந்து ஒரு இளைஞன் வந்தான்.
சுமார் வயது 30க்குள் இருக்கலாம். மெலிந்து உயரமாக இருந்தான். முகத்தில் பயம் இருந்தது. இன்ஸ்பெக்டர் கேட்டார், ஓ பேர் என்ன? கண்ணன் சார். என்ன பண்றீங்க? வீடு எங்க? இங்க தான் சார், பார்க்குக்கு பின்னாடி தான் வீடு. கூட்டமா இருக்கேன்னு வந்து பார்த்தேன். நான் ஒரு ஹார்ட்வேர் கடையில் வேலை பார்க்குறேன் சார். சரி, அங்கே கிடைக்கிற அந்த ஆளை உங்களுக்கு தெரியுமா? பார்த்துருக்கேன் சார், ஆனால் விவரம் தெரியாது. எங்கே பார்த்துருக்க? இதே ஏரியாவில் தான் சார். மெயின் ரோட்டில் நான் வேலை செய்கிற ஹார்ட்வேர் கடைக்கு பக்கத்தால் இருக்கிற லாட்ஜில் அந்த ஆளை சில தடவை பார்த்துருக்கேன் சார். அங்கேயா? எங்கே? லொக்கேஷனை கரெக்டாக சொல்லு. ஈசிஆர் கோவளம் ரோட்டில் ராயல் என்ஃபீல்டு ஷோரூம் இருக்குல்ல சார்? ஆமாம். அது பக்கத்தில் மாளிகைமன் ஆட்வேர்ட்ஸ்னு ஒரு பெரிய கடை சார். ஆமாம், பார்த்துருக்கேன். ஆனால் அங்கே லாட்ஜ் இருக்கிற மாதிரி எதுவும் தெரியலையே. அது உண்மையில் லாட்ஜ் எல்லாம் ஒன்றும் இல்லை சார். அங்கே இருக்கிறவங்க அதை லாட்ஜுன்னு சொல்லிக்குவாங்க. அது ஒரு 10 ரூம் இருக்கிற மேன்ஷன் மாதிரி இருக்கும் சார். சிவானந்தா லாட்ஜுன்னு சின்னதாக ஒரு போர்டு இருக்கும். பழைய பில்டிங்கு. அதில் நிறைய பேச்சுலர்ஸ் தங்கியிருக்காங்க. அதில் பெரும்பாலும் அக்கம் பக்கத்தில் வேலை செய்கிற நார்த் இந்தியன்ஸ் தான் சார் இருப்பாங்க. அங்கே தான் போன வாரத்தில் 2-3 தடவை இந்த ஆள் உள்ளே போய் வரும்போது நான் பார்த்துருக்கேன். ராஜசேகர் யோசித்தார். சரி, ஓகே, உன் நம்பரை கொடுத்துட்டு போ. எனக்கு தேவைப்பட்டால் மறுபடியும் கூப்பிடுறேன். ஓகே சார். கான்ஸ்டபிள், இவர்கிட்ட நம்பர் எழுதி வாங்கிக்கோங்க. ஓகே சார். பிறகு எஸ்ஐ குமாரை பார்த்தார். குமார், ஃபார்மேட் எல்லாம் முடிச்சுட்டு பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிடுங்க. நான் அந்த லாட்ஜ் வரைக்கும் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகே சார். பிரேத பரிசோதனைக்கான ஏற்பாடுகளை சப் இன்ஸ்பெக்டர் குமாரிடம் ஒப்படைத்துவிட்டு ஹெட் கான்ஸ்டபிள் ராகவரனுடன் அடுத்த கட்ட விசாரணைக்கு கிளம்பினார் ராஜசேகர். பூங்காவின் வெளியே ஏற்கனவே கூட்டம் கூடிவிட்டது. செய்தி அறிந்து வந்திருந்த பத்திரிகையாளர்களை அவசர வேலையாக வெளியே போகிறோம், அதுக்கப்புறம் பேசுவோம் என்று சொல்லி தவிர்த்து விட்டு ஜீப்பில் ஏறினார். திருப்போரூர் நெம்மேலி சாலை வழியாக ஈசிஆர் சாலையை அடைந்து அங்கிருந்து கோவளம் சாலைக்கு திரும்புகிறது போலீஸ் ஜீப். அதிகாலை நேரம் என்பதால் சாலையில் வாக்கிங் ஜாக்கிங் செல்பவர்களை தவிர பெரிய கூட்டம் இல்லை. சில டீ கடைகள் மட்டுமே திறந்திருந்தது. ராயல் என்ஃபீல்டு ஷோரூமுக்கு அருகில் உள்ள சிவானந்த லாட்ஜுக்கு வருகிறார்கள். ரிசப்ஷனில் தூங்கி இருந்த ஊழியன் போலீஸை பார்த்ததும் பதறி எழுந்தான். சார், குட் மார்னிங் சார். பயப்படாத. ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன என்கொயரி தான். இன்ஸ்பெக்டர் சொல்லுங்க சார். நீ ஓனரா இல்லை வேலை பார்க்குறியா? நான் இங்கே வேலை செய்கிறேன் சார். இதை கொஞ்சம் பாரு. இவ்வாறு சொன்ன ராஜசேகர் தனது மொபைல் எடுத்த அந்த ஃபோட்டோவை ஓப்பன் செய்து காண்பித்தார். இந்த ஃபோட்டோவை பார்த்தியா? இந்த ஆள் இங்கே தான் தங்கியிருக்கானா? ஆமாம் சார். ரஹ்மத்துன்ற பேரில் இங்கே தான் சார் ரூம் எடுத்துக்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ரூம் நம்பர் 7 இருக்காரு சார். 7 இருக்காரா? தனியாவா இல்லை கூட யாராவது இருக்காங்களா? தனியாக தான் சார் இருக்காரு. எவ்வளோ நாள் தங்கியிருக்காங்க? வந்து 1 மாதமாச்சு சார். தங்கியிருக்காருன்னு சொன்னேன், இப்போ ரூமில் இருக்கானா? இல்லை சார், தங்கியிருக்காருன்னு தான் சொன்னேன், ஆனால் இப்போ இல்லை சார். நேற்று காலைல வெளியே போனவர் இன்னும் ரூமுக்கு வரல சார். ஏதாவது ஐடி இல்லை அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பர் ஏதாவது கொடுத்துருக்கானா? லெட்ஜரில் பேர் அட்ரஸ்லாம் நோட் பண்ணி வைப்போம் சார். பெரும்பாலும் எங்கள் வேலைக்கு வர்றது நார்த் இந்தியிலேருந்து வர பசங்க தான் சார். 3 மாதம் இருந்தாலே பெருசு, அதனால் ஐடி வாங்குற வழக்கம் இல்லை சார். சரி, பரவாயில்ல, ரூம் கீ எடுத்து கொடு. என்னாச்சு சார், ஏதாவது பிரச்சனையா? சொல்கிறேன்யா, எடுத்துகிட்டு வா. டேபிள் ட்ராயரை பதட்டமாக திறந்த அவன் உள்ளே இருந்த சாவி கொத்தை ஒன்றை எடுத்துக்கொண்டான். மூவரும் மாடிப்படி ஏறினார்கள். வேகமாக முன்னால் சென்றவன் 7ஆம் நம்பர் ரூமை அடைந்து கதவை திறந்து விட்டான். சார், இதுதான் சார் அவரோட ரூமு. சரி, நீ இங்கேயே நில்லு. இவ்வாறு சொன்ன இன்ஸ்பெக்டரும் ஏட்டும் உள்ளே சென்றார்கள். கொஞ்சம் கவனமாக செக் பண்ணுங்க ராகவன். கண்டிப்பாக ஏதாவது உபயோகமாக கிடைக்கும். அடுத்த 1/2 மணி நேரம் விரைவாக கரைய ராஜசேகர் அந்த பழைய மஞ்சள் நிற ஃபோல்டரை கண்டுபிடித்து எடுத்தவர் அங்கு போடப்பட்டிருந்த பெட்டின் மீது அமர்ந்து ஃபைலை திறந்து பார்க்க உள்ளே சில ஆங்கில ஹிந்தி நியூஸ் பேப்பர்கள் கட்டிங் செய்து அந்த ஃபைலுக்குள் வைக்கப்பட்டிருந்தது. ஆங்கிலத்தில் தெரிந்த சில பேப்பர் கட்டுகளை எடுத்து பார்க்க அவரது விழிகள் வியப்பில் விரிந்தன. அத்தியாயம் 5. கமிஷனர் ஆபீஸ். நேரம் காலை 10 மணி. கமிஷனருக்கு முன்பாக ராஜசேகரும் குமாரும் இருந்தார்கள். எப்படி இருக்கீங்க ராஜசேகர்? நீ எஸ்ஐ குமார் தானே? கமிஷனர் கேட்டார். அதை கேட்ட குமார் அவசர அவசரமாக ஆமோதித்தான். ஆமாம் சார், நான் குமார் தான். எஸ்ஐ குமார் சொல்ல, நான் நல்லா இருக்கேன் சார். எனி எமர்ஜென்சி? காலையிலே உடனே வர சொன்னீங்க. ராஜசேகர் கேட்க, வெல் ஆமாம், நேற்று உங்கள் ஏரியாவில் ஒரு விரும்பத்தகாத சம்பவம் நடந்திருக்கிறதா என் கவனத்துக்கு வந்துச்சு. இப்போ என்கொயரி ஸ்டேட்டஸ் என்ன? கமிஷனர் கேட்க, ஆமாம் சார், நேற்று நெம்மையில் இருக்கிற ஒரு கவர்மெண்ட் பார்க்கில் ஒரு திருட்டு பையனை பிடிக்க போய் நைட்டு பேட்ரோலில் இருந்த 2 போலீஸ்காரங்க பார்த்துருக்காங்க. விஷயம் ஸ்டேஷனுக்கு வந்தது. ஆணோட பாடி நார்த் இந்தியன். விசாரணையில் அந்த ஆள் தங்கியிருந்த ரூமை கண்டுபிடிச்சோம். அதே ஏரியாவில் இருக்கிற ஒரு மேன்ஷனில் 10 நாளைக்கு முன்னாடி தான் ரஹ்மத் அப்படின்ற பேரில் அவன் ரூம் எடுத்திருக்கான். அட்ரஸ் எல்லாம் இனிமேல் தான் சார் வெரிஃபை பண்ணணும். அதோட ஒரு ஃபோன் நம்பர் கிடச்சிருக்கு. அவனோட கையில் மார்க்கர் பெனில் எழுதியிருந்தது. அந்த நம்பரை செக் பண்ண சொல்லி சைபர் செல்லில் கொடுத்துருக்கேன் சார். நேரம் தகவல் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் அந்த ரூமை சர்ச் பண்ணி பார்த்ததில் ஒரு ஃபைல் கிடச்சிது சார். அந்த ஃபைல் முழுக்க தொழிலதிபர் அஜிதா சம்பந்தப்பட்ட சமீபத்தில் வந்த நியூஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி ஃபைல் பண்ணி வச்சிருக்கான்.
இவ்வாறு இன்ஸ்பெக்டர் சொல்லி முடிக்க, நானும் நீங்கள் அனுப்பின எல்லா ஃபோட்டோவையும் பார்த்தேன். இவ்வாறு சொல்லிவிட்டு அவர் மேஜை இழுப்பறையை இழுத்து உள்ளே இருந்த ஃபோட்டோவை எடுத்து நீட்டினார். இது அவனா பாருங்க. மேஜைக்கு மேலே அவர் ஃபோட்டோ வைக்க இன்ஸ்பெக்டர் ராஜசேகர் அந்த ஃபோட்டோவை பார்த்தார். ஃபோட்டோவில் அந்த ரஹ்மத் கைதிகளுக்கான யூனிஃபார்மில் இருந்தான். கைகளில் பிடித்திருந்த ஸ்லேட்டில் அவனுடைய பெயர் அகமது ரசாக் என்றது. ராஜசேகர் திகைப்போடு கமிஷனரை பார்த்தார். சார், ஆமாம் சார், இவன் தான். ஸோ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா இவன் ரஹ்மத் அப்படின்ற பேரை மாற்றி ரூம் எடுத்திருக்கான். ஆமாம் சார். யார் சார் இவன்? பழைய குற்றவாளி மாதிரி இருக்கான். பழைய குற்றவாளி தான். ஆனால் இங்கே இல்லை, மும்பையில். நேற்று தான் உளவுத்துறையில இருந்து ஒரு முக்கியமான ஃபைல் வந்துச்சு. மும்பை சென்ட்ரல் ஜெயிலில் இருந்து ஒரு டெரரிஸ்ட், அதுவும் தூக்கு தண்டனை கைதி, கொஞ்ச நாளைக்கு முன்னால் தப்பிச்சிட்டதாகவும் அவன் நடமாட்டம் மகாபலிபுரம் பக்கம் இருக்கிறதாகவும் ரிப்போர்ட் அனுப்பியிருக்காங்க. அவங்க அனுப்பின தகவல் உண்மைதான் அப்படின்றது நேற்று நடந்த சம்பவம் மூலயமா ப்ரூஃப் ஆயிருக்கு. இவ்வாறு கமிஷனர் சொல்ல ராஜசேகருக்கு அதிர்ச்சியாக வியப்பாக இருந்தது. என்ன சார் சொல்றீங்க? நேற்று செத்து போனது டெரரிஸ்டா? ஆமா சார். அப்ப ஜெயிலேருந்து தப்பிச்சு வந்தவனை அவனோட ஆட்களை கொலை பண்ணிருக்கலாம்ல சார்? ஓ, அப்ப நம்ம சிட்டியில டெரரிஸ்ட் நடமாட்டம் இருக்குன்னு சொல்ல வரீங்க? இந்த கேள்வி எதிர்பார்க்காத ராஜசேகர் அதிர்ந்து போனார். அது வந்து சார், அப்படி நான் மீன் பண்ணல. என்ன பயந்துட்டீங்களா? ஜஸ்ட் கேட்டீங்க ராஜசேகர். ஆக்சுவலி நீங்கள் தெரிஞ்சதை சொல்கிறீங்களா இல்லை சும்மா சொன்னீங்களான்னு தெரியல. ஒரு வகையில் நீங்கள் சொன்னது உண்மைதான் எனக்கு படுது. உண்மையிலே நமக்கு இந்த கொலை பிரச்சனை இல்லை, ஆனால் இதில் இருந்து தான் நமக்கு பிரச்சனை ஆரம்பிக்குதோன்னு எனக்கு தோணுது. சார், நீங்கள் என்ன சொல்ல வரீங்க எனக்கு புரியல. இன்ஸ்பெக்டர் கேட்க, ராஜசேகர், இப்போ நான் சொல்ல போகிறது கான்ஃபிடென்ஷியல் மேட்ரு. நேற்று தான் இங்கே ஒரு கேமரா மீட்டிங் நடந்துச்சு. தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்களும் இப்போ அதுக்குள்ளே வந்துட்டீங்க. நம்ம பிரைம் மினிஸ்டரும் பிரசிடென்ட்டும் கலந்துக்க போகிற பெஸ்ட் பிஸ்னஸ் மேனுக்கான நேஷனல் அவார்ட் ஃபங்க்ஷன் நம்ம மகாபலிபுரத்தில் அடுத்த மாதம் ஷெட்யூல் ஆகிருக்கு. சார், அடுத்த மாதமா? ஆமாம். அதுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய சொல்லி தான் நேற்று சிஎம் என்னை நேரில் கூப்பிட்டு பேசியிருந்தாரு. அதை பற்றி தான் நேற்று நான் கான்ஃபரன்ஸில் பேசிக்கிட்டு இருந்தேன். அந்த கான்ஃபரன்ஸ் முடிஞ்சு கொஞ்ச நேரத்திலேயே உளவுத்துறையில இருந்து இப்போ செத்து போனானே ஒருத்தவன், இந்த தீவிரவாதி பற்றியும் அவன் நடமாட்டம் மகாபலிபுரத்தில் அப்சர்வ் பண்ணப்பட்டதாக குறிப்பிட்டு ஃபைலும் வந்துச்சு. ராஜசேகர் குறுக்கிட்டார். சார், அப்போ எனக்கு ஒரு சந்தேகம். கேளுங்க. நேற்று தான் உங்களுக்கு ஃபங்க்ஷன் பற்றின தகவல் வந்ததா சொல்கிறீங்க, ஆனால் இந்த தீவிரவாதி ஜெயிலிருந்து தப்பிச்சு கொஞ்ச நாள் ஆச்சுன்னு சொல்கிறீங்களே, புரியல சார். இன்ஸ்பெக்டர், தகவல் நமக்கு சொல்லப்பட்டது நேத்தா இருந்திருக்கலாம், ஆனால் பொதுவாக ஒரு பிரைம் மினிஸ்டருடைய ஷெட்யூல் எல்லாமே அட்லீஸ்ட் 3 மாதத்துக்கு முன்னாடியாவது முடிவாயிருக்கும் இல்லையா? இந்த தகவல் அங்கேருந்து எப்படியோ லீக் ஆகிருக்கலாம். அதுக்கப்புறம் தீவிரவாதி அவங்க டார்கெட் பண்ணி இங்கே ஆள் அனுப்பியிருக்கலாம். ஓகே சார், ஓரளவுக்கு கனெக்ட் ஆகுது. இப்போ உங்கள் டவுட் என்ன சார்? பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் விசிட்டுக்கும் இங்கே தீவிரவாதிகள் நடமாட்டத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு யோசிக்கிறேன். ஆனால் சார், இந்த சந்தேகத்துக்கு ஒரு ஸ்ட்ராங்கான காரணம் இருக்கணும் இல்லையா சார்? வெறுமனையாக அவன் இங்கே வந்திருக்கான்றதை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த ஃபங்க்ஷனுக்கும் அவனுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு நாம் எப்படி சார் முடிவு பண்ண முடியும்? இவ்வாறு இன்ஸ்பெக்டர் சொல்ல, ஓகே சரி சொல்லுங்க, உங்களுக்கு ஏன் அந்த சந்தேகம் வரலன்னு சொல்கிறீங்க? கமிஷனர் கேட்க, சார், அவன் தப்பிச்சு வந்த ஒரு கைதி, அவன் தப்பிச்சு கொஞ்ச நாள் ஆகுது அப்படின்னு தகவல் சொல்லுது. இந்த இடைப்பட்ட நாளில் தலைமறைவாக இருக்க வேற ஊருக்கு போயிருந்திருக்கலாம். அந்த மாதிரி அவன் சமீபத்தில் சென்னைக்கு வந்திருக்கலாம். ஆனால் அவன் தண்ணியில் மூழ்கி செத்துருக்கலாம் அப்படின்னு தான் டாக்டர் ரிப்போர்ட் சொல்லுது. ஒரு தீவிரவாதி தண்ணியில் மூழ்கி சாகிறது அப்படின்றது ஒன்றுக்கு ஒட்டலையே சார். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது. ஏதோ ஒரு லோக்கல் பகையோ வழிப்பறியோ கொள்ளை முயற்சியோ கூட அது இருந்திருக்கலாம்ல. ஸோ பிரைம் மினிஸ்டர் ஃபங்க்ஷனுக்கும் தீவிரவாதி சென்னையில் இருக்கிறதுக்கும் ஒரு கோஇன்சிடென்ட்டாக இருந்திருக்கலாம்ல சார்? அதுதான் எனக்கு தோணுது. இல்லை ராஜசேகர், அவனுடைய டார்கெட் வேணும்னா பிரைம் மினிஸ்டரோ பிரசிடென்ட்டோ இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவனுக்கும் இந்த ஃபங்க்ஷனுக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான கனெக்ஷன் இருக்கு. அவன் கண்டிப்பாக இந்த ஃபங்க்ஷனை கெடுக்க அனுப்பப்பட்டவனா கூட இருக்கலாம். ஆனால் எப்படி சார் நீங்கள் உறுதியாக சொல்கிறீங்க? சொல்கிறேன், ஒரு நிமிஷம் இருங்க. இவ்வாறு சொன்ன கமிஷனர் தனக்கு பக்கத்தில் இருந்த இன்டர்காமை எடுத்து பட்டனை அமைக்க பேசினார். டிகே எங்கே இருக்காருன்னு பாருங்க, ரொம்ப முக்கியமான விஷயம், நான் உடனே பார்க்கணும்னு சொன்னேன்னு சொல்லுங்க. சொல்லிவிட்டு ஃபோனை வைத்தார் கமிஷனர். அதை கேட்ட ராஜசேகருக்கு ஆச்சரியமாகி விட்டது. டிகேவை போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அனைவருக்கும் தெரியும். முன்னாள் ரா ஏஜென்ட், அட்வென்ச்சர் விரும்பி ஒரு விபத்து காரணமாக அந்த வேலையில் இருந்து விலகி தனியார் துப்பறியும் நிறுவனம் ஒன்றை நடத்தி வருகிறார். தமிழ்நாடு போலீஸுக்கு டிகே ஒரு வலது கை போல. பல தீர்க்க முடியாத அல்லது தனிப்பட்ட முறையில் தீர்க்க வேண்டிய பல கேஸ்களை தீர்த்து வைத்தவன். இப்பொழுதைக்கு டிகே பத்தின அறிமுகம் இது போதும். டிகேவை பற்றி இன்னும் பிறகு பார்க்கலாம். ராஜசேகர் கேட்டார். என்ன சார், டிகேவை வர சொல்லியிருக்கீங்களா? ஆமா ராஜசேகர், விஷயம் ரொம்ப சீரியஸா இருக்கு, அதனால தான் டிகேவை வர சொல்லியிருக்கேன். ஆனால் சார், ரொம்ப கிளியராக தானே இருக்கு, இதை நாமளே செய்யலாமே சார்.
இல்ல ராஜசேகர், நமக்கு அவகாசம் ரொம்ப குறைவா இருக்கு. கண்டிப்பா நமக்கு உதவி தேவைப்படுற நேரம் இது. சார், ஆக்சுவலி நீங்க என்ன ப்ராப்ளம்னே சொல்லல. உங்க நடவடிக்கை ரொம்ப குழப்பமா இருக்கு சார். டிகே வர சொல்றீங்க, ப்ராப்ளம் இருக்குன்றீங்க, கொஞ்சம் கிளியரா சொல்றீங்களா சார்? கமிஷனர் பேச ஆரம்பித்தார். செத்து போனவனுடைய ரூம்ல ஒரு ஃபைல் கிடைச்சது இல்ல? அதில் என்ன இருந்தது? பிஸ்னஸ் உமன் அஜிதா பத்தின இன்ஃபர்மேஷன் அடங்கின நிறைய நியூஸ் பேப்பர் கட்லாம் அடக்கின ஒரு ஃபைல் இருந்துச்சு சார். சூப்பர். அந்த அஜிதா யாருன்னு தெரியுமா? கமிஷனர் கேட்க, தெரியும் சார். இந்தியாவில் இருக்கிற ஒன் ஆஃப் த லீடிங் பிஸ்னஸ் பர்சனில் அவங்களும் ஒருத்தவங்க. பெருசாக பொதுவெளியில் தென்பட மாட்டாங்க. மிஸ்டீரியஸ் உமன்னு கூட அவங்கள சொல்லுவாங்க. இவ்வாறு இன்ஸ்பெக்டர் சொல்ல, உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயமும் இருக்கு ராஜசேகர். ஆக்சுவலி இது ஒரு கான்ஃபிடென்ஷியல் மேட்டர். வேற வழி இல்லை, உங்களுக்கு நான் ரிவீல் பண்ணுறேன். சென்னையில் பெஸ்ட் பிஸ்னஸ்மேன் அவார்டு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு சொன்னேன் இல்லையா? அந்த ஃபங்க்ஷனில் இந்த வருஷத்துக்கான அந்த பெஸ்ட் அவார்டை வாங்க போகிறது யாருன்னு தெரியுமா? தெரியாது சார். நீங்கள் சொன்ன அந்த மிஸ்டீரியஸ் பிஸ்னஸ் உமன் அஜிதா தேவி. அத்தியாயம் 6. இவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் இதே நேரம் ஈரோட்டில் காவிரி ஆற்றை ஒட்டி இருக்கும் வேடியப்பன் கோவிலை அடுத்த தென்னந்தோப்புக்குள் இருக்கும் அந்த தோட்டத்து வீட்டின் ஹாலில் வட்ட வடிவ சோஃபாவில் அமர்ந்திருந்தார்கள் நம் கதையின் நாயகன் டிகேவும் அவனுடைய சிஷ்யன் ரிஷியும். ரிஷி வயது 27, கிரிமினாலஜியில் மாஸ்டர்ஸ் முடித்தவன். மிகுந்த புத்திசாலி என்பது அவனது பலம், வாய் அதிகம் என்பது பலவீனம். எதிரில் அமர்ந்திருந்த தொழிலதிபர் விஜயராகவன் டிகேவின் வார்த்தைகளை கேட்டு அதிர்ந்து போய் அமர்ந்திருந்தார். விஜயராகவனுடைய மாறு முகபாவனைகளை அளவெடுத்துக் கொண்டிருந்தான் ரிஷி. அதிர்ச்சி விலகாத குரலில் கேட்டார் விஜயராகவன். என்ன சார் சொல்றீங்க? ரிஷி கிண்டலாக சொன்னான். ஏன், உங்களுக்கு காது கேட்காதா சார்? அவனை திரும்பி முறைத்தார் விஜயராகவன். உண்மையை தான் சொல்றேன் சார், டிகே சொன்னான். இந்த கேஸை விசாரிக்கிறதுக்கு உங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணதே நான் தான் சார். என்னையே குற்றவாளியாக்குறீங்க? விஜயராகவன் கேட்க, அது நீங்களே உங்களை புத்திசாலின்னு உணர்ந்த தருணம் சார், ரிஷி சொன்னான் நக்கலாக. மீண்டும் முறைத்தார் விஜயராகவன். ரிஷி அவருடைய முறைப்பை கண்டு கொள்ளவில்லை. ஆனா சும்மா சொல்லக்கூடாது சார், பிளான் எல்லாம் நல்லா தான் பண்ணீங்க. ஆனா அந்த பிளான் படி செய்யறதா நினைச்சு எங்க பாஸ கூப்பிட்டீங்க பாருங்க, அதுதான் சார் பண்ண மிகப்பெரிய தப்பு. விஜயராகவன் மீண்டும் முறைக்க டிகே நடுவே வந்தான். டேய் ரிஷி, கொஞ்சம் சும்மா இரு. இல்ல பாஸ், அது டேய் சொல்றான்ல, கொஞ்சம் சும்மா இரு. விஜயராகவன் சார், த கேஸ் இஸ் ஓவர். உங்க மருமகளை கொலை செஞ்சது வெளியே இருந்து யாரும் இல்ல, நீங்க தான். அதை கேட்ட விஜயராகவன் அதிர்ந்து போய் ஏதோ சொல்ல முயல டிகே தடுத்தான். நீங்க என்ன கேட்க போறீங்கன்னு எனக்கு தெரியும். என்ன ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு கேட்க போறீங்க அதானே என்று டிகே கேட்க, ஆமா, எதை வச்சு நான் தான் கொலைகாரன்னு நீங்க முடிவு பண்ணீங்க? கொலைகாரனை கண்டுபிடிக்க முடியாதனால என்ன கொலைகாரனாக்க பாக்குறீங்கன்னு நான் ஏன் உங்க மேல சந்தேகப்படக்கூடாது? கரெக்டு தான். இந்த கேஸுக்கு லட்சக்கணக்கில் ஃபீஸ் கொடுத்துருக்கீங்க. உங்களோட இந்த சந்தேகத்தை கூட திருக்கலனா எப்படி? இதோ உடனே கிளியர் பண்ணிடுவோம். இவ்வாறு சொன்ன டிகே ரிஷியை திரும்பி பார்த்தான். புரிந்து கொண்ட ரிஷி எழுந்து வெளியே போனான். சில வினாடிகளில் திரும்பி வந்தபொழுது அவனுடைய கைகளில் காரில் பயன்படுத்தப்படும் ஃப்ளோர் மேட்டுகள் சில இருந்தன. டிகே கேட்டான், விஜயராகவன் சார், இதெல்லாம் என்னன்னு தெரியுதா? இது என் கார்ல இருந்த ஃப்ளோர் மேட்டு. அதை கேட்ட டிகே ரிஷியின் பக்கம் திரும்பி அவனுடைய கைகளில் இருந்த மேட்டுகளில் ஒன்றை மட்டும் சுட்டி காட்டினான். கரெக்டா சொன்னீங்க சார், ஆனா அந்த ஒன்று மட்டும் புதுசா இருக்கே, ஏன்? அதை கேட்ட விஜயராகவன், அது அது பழசாயிடுச்சு, அதனால மாத்திட்டேன். அதுக்கு என்ன இப்போ? அதை கேட்ட டிகே, லாஜிக் தான், ஆனா அது எந்த இடத்துல போடப்பட்டிருந்த மேட்டுன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? அது விஜயராகவன் முடிக்க ரிஷி சொன்னான், பாஸ், இவருக்கு காதுல மட்டும் இல்ல, வாயிலையும் ஏதோ பிரச்சனை போல இருக்கு பாஸ், அப்பப்போ திக்குது பாருங்க. அதை கேட்டதும் ரிஷியை அதட்டிய டிகே விஜயராகவனிடம் பேச ஆரம்பித்தார். ரொம்ப கஷ்டப்படாதீங்க விஜயராகவன், நானே சொல்றேன். நீங்க இந்த மேட்டை டிக்கில போட்டிருந்தீங்க. தினமும் யூஸ் ஆகிற கால் வைக்கிற இடத்துல இருக்கிற மேட்டெல்லாம் அப்படியே இருக்கு. ஆனா கால் வைக்காத டிக்கில இருக்கிறத பழசாயிருச்சுன்னு புதுசு மாத்திருக்கீங்க. ஆச்சரியம்தான். ஆனா மிஸ்டர் விஜயராகவன், உண்மையிலே நீங்க இதுக்கு முன்னாடி டிக்கில மேட்டே போடல. இப்போதான் அந்த மேட்டை புதுசா வாங்கி போட்டிருக்கீங்க. ஐ எம் கரெக்ட்? அதை கேட்ட விஜயராகவன் அதிர்ந்தார். டிகேவை உற்று பார்க்க டிகே மேலும் பேச ஆரம்பித்தான். நான் அன்னைக்கு உங்க கார்ல ஏறினப்ப நான் 2 விஷயத்த நோட் பண்ணேன். முதலாவது, உங்க கார்ல அதிகப்படியா போடப்பட்டிருந்த பெர்ஃப்யூம். 2வது, அந்த பெர்ஃப்யூமும் தாண்டி காருக்குள்ள பறந்துட்டு இருந்த ஒரு ஃப்ளை. இவ்வாறு சொன்ன டிகே தனது பாக்கெட்டுக்குள் கைவிட்டு ஒரு சிறு டப்பாவை எடுத்தான்.
அதன் மூடியை திறந்து விஜயராகவனிடம் காண்பிக்க உள்ளே இறந்து கிடந்தன 2 ஈக்கள். சாதாரண வீட்டு ஈக்களை விட 2-3 மடங்கு பெரிதாக காணப்பட்ட அந்த ஈக்களுடைய உடலில் சற்றே அழுக்காக வெள்ளையாக மேலிருந்து கீழாக வரிகள் ஓடியிருந்தன. இதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா விஜயராகவன்? டிகே கேட்க கேள்விக்குறியோடு டிகேவை பார்த்தார் விஜயராகவன். பிறகு அவருடைய முகத்தில் கொஞ்சம் அச்சம் காணப்பட்டது. டிகே பேச ஆரம்பித்தார். ஃபாரன்சிக் சயின்ஸ்ல எண்டமாலஜின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. அந்த டிபார்ட்மெண்ட்ல பூச்சிகளை பத்தி ரிசர்ச் பண்ணுவாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு உடம்புல இருந்து உயிர் பிரிஞ்ச சில நிமிடங்கள் ஆனதும் அந்த உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா டீகம்போஸ் ஆக ஆரம்பிக்கும். அந்த வாசனைக்கு சில பூச்சிகள் ஈர்க்கப்படும். அதுல ரொம்ப முக்கியமானது இந்த ஈ. இந்த ஈயோட பேரு ஃபிளஷ் ஃப்ளை. உயிர் பிரிஞ்ச உடம்புல இருக்கிற டீகம்போஸ் ஆகிற சத செல்களை சாப்பிட்டு அது மேலேயே முட்டையிடுற பழக்கம் கொண்ட ஈ தான் இந்த ஈக்கள். செத்து போன பூச்சிகள்ல ஆரம்பிச்சு மனுஷ உடம்பு வரைக்கும் எல்லாமே இதுக்கு ஒண்ணுதான். நீங்க என்னதான் பர்ஃப்யூம் அடிச்சாலும் இதை தடுக்க முடியாது. உங்க மருமகளை கொலை பண்ண நீங்க உடம்ப கார் டிக்கில மறைச்சு வச்சிட்டீங்க. அப்புறமா டிரைவருக்கு வேற வேலை கொடுத்து வெளியே அனுப்பிட்டு நீங்களே காரை ஓட்டிட்டு போய் ஆத்துரமா இருந்த ஃபாரஸ்ட்ல போட்டுட்டு வந்துட்டீங்க. ஆனா இதுக்கு நடுவுல 1/2 மணி நேரத்துக்கும் மேல டைம் ஆகி இந்த ஈக்கள் வந்துருச்சு. அதோட காரோட டிக்கியில பாடியை மறைச்சு வச்சதுல கொஞ்சம் பிளட் ஸ்டைன்ஸும் ஆகிருக்கு. பாடியை டிஸ்போஸ் பண்ணதுக்கு அப்புறம் டிக்கிக்குள்ள இருந்த ரத்த கரையையும் அதுல ஈக்கள் மொய்க்கிறதையும் கவனிச்ச நீங்க அதை கிளீன் பண்ண முயற்சி பண்ணிருக்கீங்க. ஆனா அப்பவும் அந்த ரத்தக்கரை சரியா போகாததுனால அதை மறைக்க நீங்க புது மேட்டு போட்டு ஸ்மெல்லுக்கு ஈக்கள் வராம இருக்க பர்ஃப்யூமும் அடிச்சிருக்கீங்க. என்ன, நான் சொல்றதெல்லாம் கரெக்டா? அதை கேட்ட ரிஷி இப்பொழுது பேச ஆரம்பித்தான். ஆனா விஜயராகவன் சார், உங்களுக்கு தெரியாத ஒண்ணு இருக்கு. இந்த ஈக்களை பர்ஃப்யூம் அடிச்செல்லாம் தடுக்க முடியாது. அதை கேட்ட விஜயராகவன், ஏதோ ஒரு பூச்சியை கொண்டு வந்து ஏதோ கதை சொல்லி என்னை சிக்க வைக்க பாக்குறீங்களா? இப்பொழுது டிகே ஏதோ சொல்ல முயல ரிஷி தடுத்தான். என்ன பாஸ், நீங்க என்னவோ ஸ்கூல் பாடம் எடுக்கிற மாதிரி அவருக்கு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கீங்க. போலீஸை கூப்பிட்டு எவிடன்ஸ் அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டா மற்றது அவங்க பாத்துக்க போறாங்க. நமக்கு நிறைய வேலை இருக்கு பாஸ். நைட்டு வந்துருவன்னு சுப்புலட்சுமிக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேன் பாஸ். அதை கேட்ட டிகே, யாரு அந்த சுப்புலட்சுமி? சுப்புலட்சுமியா? அது யாரு? இப்பதான் நீ சொன்ன. சுப்புலட்சுமி நான் சொன்னேன்? சுப்பு லட்சுமணன் பாஸ். அது என் க்ளோஸ் ஃப்ரெண்டு, ரொம்ப நல்லவன் பாஸ். சரி சரி, வழியாத. சொல்லிக் கொண்டிருக்கும் போதே ரிஷியின் செல்போன் ஒலித்தது. எடுத்து பார்த்தவன் போனை எடுத்துக்கொண்டு தனியே ஒதுங்கினான். இப்பொழுது டிகே விஜயராகவன் பக்கம் திரும்பினான். ஓகே விஜயராகவன், சிம்பிளா சொல்லி முடிச்சிடுறேன். ரிஷி சொன்ன மாதிரி எங்களுக்கு நேரம் ஆயிடுச்சு. இந்த ஈக்கள் பொதுவா இறந்த உடலுடைய டீகம்போஸ் ஆகிற சதையை சாப்பிட்டு பாடி மேலேயே முட்டையிடும். நீங்க என்ன கூப்பிட்டது பாடியை டிஸ்போஸ் பண்ண மறுநாள். உங்க கார்ல நான் பிடிச்ச இந்த ஈக்களுடைய இறப்பையில இருந்து முழுமையா ஜீரணமாகாத சில தசை துணுக்களை லேப்ல இருந்த எக்ஸ்போர்ட்ஸ் பிரிச்சு எடுத்துட்டாங்க. உங்க கார் டிக்கியோட ஃப்ளோர்ல பிளட் பட்ட இடத்துல இருந்து உங்களுக்கே தெரியாம சாம்பிள் எடுத்தோம். இந்த ரெண்டும் உங்க மருமக டிஎனோட பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆயிடுச்சு. இதையெல்லாம் கேட்க கேட்க விஜயராகவன் முகத்தில் பயம் படர ஆரம்பித்தது. அப்புறம் இன்னொரு விஷயம், உங்க கார் டிரைவரும் உங்க வீட்டு வேலைக்காரனும் நேத்து நைட்ல இருந்து காணோன்றத நீங்க கவனிச்சீங்களா? இவ்வாறு டிகே கேட்க அதை கேட்டு திடுக்கிட்டார் விஜயராகவன். என்ன ஷாக் ஆகுறீங்க? கவனிக்கலையா? அவங்க இப்ப போலீஸோடைய கஸ்டடியில இருக்காங்க. நீங்க தனியா கார் எடுத்துட்டு போனதை டிரைவர் அவருடைய ஸ்டேட்மெண்ட்ல சொல்லியிருக்காரு. உங்க பையன் லவ் பண்ணி கட்டிக்கிட்ட இப்ப விதவையா இருக்கிற உங்க மருமக சொத்துல பங்கு கேட்டு கோர்ட்டுக்கு போனதை நீங்க விரும்பலன்னு உங்க வேலைக்காரன் ரொம்ப தெளிவுபடுத்தியிருக்கான். மீதிய போலீஸ் பாத்துக்குவாங்க. ஓகே, நான் வரட்டுமா? இவ்வாறு சொன்ன டிகே போனை எடுத்து டயல் பண்ண சில நிமிடங்களில் பண்ணை வீட்டின் போர்ட்டிகோவில் போலீஸ் வாகனம் வந்து நின்றது. பொறுப்பை அவர்களிடம் ஒப்படைத்து விட்டு டிகேவும் ரிஷியும் வெளியே வந்தார்கள். டிகே கேட்டான், அடுத்து என்னடா? சுப்புலட்சுமிய? என்னது? சாரி பாஸ், உங்களுக்கு கமிஷனர் உடனே வர சொன்னாரு பாஸ். அத்தியாயம் 7. மறுநாள் காலை நேரம் 9 மணி. சென்னை கமிஷனர் ஆபீஸில் கமிஷனருக்கு முன்பாக அமர்ந்திருந்தார்கள் டிகேவும் ரிஷியும். கமிஷனர் பேசினார். என்ன டிகே, எப்படி இருக்க? ரொம்ப பிஸி போலயே. அதை கேட்ட டிகே, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார். எதுவும் முக்கியமான விஷயமா சார்? அவசரமா வர சொன்னதா ரிஷி சொன்னா. ஆமா டிகே, அர்ஜென்ட் தான். இல்லைனா உன்னை கூப்பிடுவேனா? ஒரு விரும்பத்தகாத சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. ஏரியா இன்ஸ்பெக்டர் ராஜசேகரன் தான் இப்போ அதை டீல் பண்ணிட்டு இருக்காரு. அவரையும் வர சொல்லியிருக்கேன். அது வரைக்கும் ஏதாவது சாப்பிட்றீங்களா? உங்களுக்கு எப்படி, ஹாட் ஆர் கோல்ட்? ரிஷி அவசரமாக குறுக்கிட்டான். கோல்டு சார். அவனது அவசரத்தை பார்த்த டிகே வியப்பாக கேட்டான். அதுக்கேண்டா இப்படி பதற? பதட்டமா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை பாஸ். இன்னைக்கு புதன்கிழமை கூல்ட்ரிங்க்ஸ் தான் குடிப்பேன் அப்படின்னு ஒரு வேண்டுதல் பாஸ். ஏய் என்னடா, நிஜமாதான் பாஸ். ஒன்னும் நம்ப மாட்டீங்க பாத்தீங்களா?
உன்னெல்லாம் என்ன பண்றதுன்னே தெரியலடா என்று கடிந்து கொண்ட பிறகு தனக்கு ஒரு காஃபியை சொன்னான். கமிஷனர் போனை எடுத்து ரூமுக்கு 2 காஃபியையும் ஒரு கூல்ட்ரிங்க்ஸையும் சொன்னார். பிறகு டிகேவிடம் பேச ஆரம்பித்தார். நேத்து ஈரோட்ல இருந்தீங்க போல இருக்கு டிகே. ஆமா சார், ஒரு கேஸ் கேள்விப்பட்டேன். அந்த விஜயராகவன் பெரிய தொழிலதிபராச்சே, அவனே லாக் பண்ணிட்டீங்க போல. அதை கேட்டு வியப்படம் தான் டிகே. சார், அது உங்களுக்கு எப்படி தெரியும்? எங்க வாட்ஸ்அப் குரூப்ல போஸ்ட் போட்டிருந்தாங்க, பார்த்தேன். நல்ல வேலை பண்ணிருக்கீங்க டிகே. உங்களால மட்டும்தான் இப்படிலாம் யோசிச்சு கண்டுபிடிக்க முடியும். அதனாலதான் இப்போவும் உங்க உதவியை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். சொல்லுங்க சார், பண்ணிடலாம். என்ன பண்ணணும்? இவ்வாறு டிகே கேட்க அறையின் கதவு தட்டப்பட்டு ஒரு ட்ரேவில் வைக்கப்பட்ட 2 காஃபி கப்புகளையும் கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலையும் எடுத்துக்கொண்டு மிக அழகான இளம்பெண் ஒருத்தி உள்ளே வந்தாள். அப்பெண்ணை பார்த்ததும் பிரைட் ஆனான் ரிஷி. பாஸ், நான் கேட்டது ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் தான், 2 இல்ல பாஸ். அதை கேட்ட டிகே முறைத்து கொண்டே, ஏய், வர வர உனக்கு வாய் ரொம்ப ஜாஸ்தியாயிடுச்சு, கோச்சிக்காதீங்க பாஸ். கூல்ட்ரிங்க்ஸை விட அதை கொண்டு வந்த அந்த பொண்ணு தான் பாஸ் ரொம்ப குளுகுலுன்னு இருக்கா. கூடவே ஒரு உதவி பாஸ். என்னடா? அவ கமிஷனருக்கு ஏதாவது உறவான கேளுங்க. ஏண்டா? பாஸ், நான் இன்ஸ்டன்டா லவ்ல விழுந்துட்டேன் பாஸ். அவருக்கு மட்டும் அந்த பொண்ணு சம்பந்தம் இல்லை அப்படின்னா கொஞ்சம் தைரியமா காதலிக்கலாம்ல, அதான் பாஸ். அதற்குள் கமிஷனர் அந்த பெண்ணிடம் ரிஷியை காண்பித்து சொன்னார். அந்த பெண்ணிட்டை கூல்ட்ரிங்க்ஸை வாங்கி கொண்ட ரிஷி வழிந்து கொண்டே கேட்டான், தேங்க்யூ, ஐ எம் ரிஷி, மே நவ் யுவர் குட் நேம் ப்ளீஸ். கேட்டுக்கொண்டு கூல்ட்ரிங்க்ஸை மேஜையின் மேல் வைத்துவிட்டு கையை நீட்டினான். டிகே குறுக்கிட்டு கோபத்தோடு பல்லை கெடுத்துக்கொண்டு அமைதியாக சொன்னான், ஏய், அடங்க மாட்டியா? இப்பதானே கமிஷனர் ஈஸ்வரின்னு சொன்னாரு, உன் காதல விழல? டிகே அமைதியாக சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அதற்குள் எந்த தயக்கமும் இல்லாமல் அவனது கையை குலுக்கி அந்த ஈஸ்வரி புன்னகையோடு சொன்னாள், ஐ எம் அங்காள பரமேஸ்வரி, ஈஸ்வரன்னு கூப்பிடுவாங்க. என்னது? அதிர்ச்சியாகி கையை விட்டான் ரிஷி. அப்பெண்ணும் பயந்து டக்கன கையை இழுத்து கொண்டாள். என்னாச்சு? அந்த பெண் கேட்க, நத்திங், சும்மாதான் ரிஷி சமாளித்தான். டிகே ஏதோ கோபமாக சொல்ல வாய் எடுத்த பொழுது கமிஷனருடைய டேபிளில் இருந்த இன்டர்காம் குரல் எழுப்பியது. போனை எடுத்து கமிஷனர் பேச ஆரம்பித்தார். மறுமுனையில் உதவியாளர், சார், இன்ஸ்பெக்டர் ராஜசேகரும் எஸ்ஐ குமார் வந்திருக்காங்க சார். உள்ள அனுப்புங்க. கமிஷனர் போனை வைத்தார். சில வினாடிகளில் இன்ஸ்பெக்டர் ராஜசேகரும் குமாரும் உள்ளே வந்தார்கள். செல்யூட்டை வைத்துவிட்டு சேரில் அமர்ந்தார்கள். கமிஷனர் பேச ஆரம்பித்தார். இன்ஸ்பெக்டர், உங்களுக்கு டிகேவையும் அவரோட அசிஸ்டன்ட் ரிஷியும் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஐம் கரெக்ட்? தெரியும் சார், பட் நேரடியாக அறிமுகமானது கிடையாது. ராஜசேகர் சொல்ல அவர்களுக்குள் அறிமுகம் செய்து வைத்தார் கமிஷனர். டிகே, இவர் திருப்பூர் போலீஸ் ஸ்டேஷனுடைய இன்ஸ்பெக்டர் ராஜசேகர், அவர் எஸ்ஐ குமார். அறிமுகமாகி கொண்டார்கள். தொடர்ந்து கமிஷனர் பேசினார். ஓகே டிகே, இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்றத ராஜசேகர் உங்கள்கிட்ட சொல்லுவார். ராஜசேகர் பேச ஆரம்பித்தார். நேற்றுக்கு முதல் நாள் ராத்திரி எங்கள் ஏரியாவில் டெட் பாடி கிடச்சிது. அது ஆணுடைய பாடி. விசாரணையில் அவன் மும்பை சென்ட்ரல் ஜெயிலில் இருந்து தப்பிச்சு வந்த ஒரு தூக்கு தண்டனை கைதி அப்படின்றது எங்களுக்கு தெரிய வந்தது. அதுவும் இல்லாமல் ஒரு தீவிரவாதின்ற விஷயமும் தெரிய வந்துச்சு. அவனை ஃபார்முலா செக் பண்ணி பார்க்கும்போது டாக்டர் தண்ணியில் மூழ்கி இறந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னும் பிஎம் ரிப்போர்ட் வரலை. விசாரணையில் அவன் தங்கியிருந்த இடம் தெரிஞ்சது. அவன் ரூமை சர்ச் பண்ணப்ப ஒரு ஃபைல் கிடைச்சது. அந்த ஃபைல் முழுக்க லீடிங் பிஸ்னஸ் உமன் அஜிதா தேவி பற்றின பேப்பர் கட்டிங்ஸை சேர்த்து வச்சிருந்தான். அவன் கையில் ஒரு ஃபோன் நம்பர் எழுதி இருந்துச்சு. மார்க்கர் பெண்ணில் எழுதுனதுனால அது முழுசாக அழியாமல் இருந்தது. அந்த ஃபோன் நம்பர் அஜிதா தேவியோடைய சென்னை ஆஃபீஸோடைய ரிசப்ஷன் நம்பர். சைஃபரில் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அந்த விஷயம் இப்போ தான் வந்துச்சு. ஸோ இந்த மீட்டிங் முடிச்சுட்டு அடுத்து அங்கே தான் போகணும். அதை கேட்ட கமிஷனர், ஸோ இன்ஸ்பெக்டர், நீங்கள் சொல்கிறத பார்த்தா நம்மளுடைய சந்தேகம் இன்னும் ஸ்ட்ராங் ஆகுது இல்லையா? ஆமாம் சார். இப்பொழுது டிகே கேட்டான். ஆனால் சார், இது ஒரு சாதாரண கேஸ் மாதிரி தான் இருக்குது. இதுக்கு என்ன கூப்பிட வேண்டிய அவசியம் என்ன சார் இருக்குது? உங்களுக்கு தேவையான எல்லா ப்ரூஃபுமே கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. இதில் எனக்கு எதுவும் வேலை இருக்கிற மாதிரி தெரியலையே. டிகே சொல்ல, இருக்கு டிகே, அவசியம் இல்லாமல் உன்னை கூப்பிடுவேனா? ஆக்சுவலி இப்போ எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா, அடுத்த மாதம் மகாபலிபுரத்தில் பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் கலந்துக்க போகிற பெஸ்ட் பிஸ்னஸ்மேன் அவார்ட் ஃபங்க்ஷன் நடக்க போகுது. ஓகே, அந்த ஃபங்க்ஷனில் இந்தியாவோட எல்லா லீடிங் பிஸ்னஸ் மேன்களும் கலந்துக்க போகிறாங்க. இந்த நேரத்தில் மகாபலிபுரத்தில் தீவிரவாத நடமாட்டம் இருக்கிறதா உளவுத்துறையிலேருந்து ரிப்போர்ட் வந்திருக்கு. அதை ஊர்ஜிதப்படுத்துகிற மாதிரி ஒரு டெரரிஸ்ட் கொலை செய்யப்பட்டிருக்கான். அவனுடைய ரூமில் லீடிங் பிஸ்னஸ் உமன் அஜிதா தேவியை சம்மந்தப்படுத்துகிற மாதிரியான எவிடன்ஸ் கிடச்சிருக்கு. இதை எப்படி சாதாரணமாக எடுத்துக்க முடியும் சொல்லுங்க டிகே? நீங்கள் சொல்கிறது ஓகே தான் சார், ஆனால் அஜிதாவுக்கும் இந்த ஃபங்க்ஷனுக்கும் என்ன சம்பந்தம்? கரெக்டாக கேட்டீங்க போங்க டிகே. அந்த ஃபங்க்ஷனில் இந்த வருஷத்துக்கான பெஸ்ட் பிஸ்னஸ்மேன் அவார்டு வாங்க போகிறதே அந்த அஜிதா தான். இப்பொழுது டிகேவுக்கு எல்லாம் புரிவது போல இருந்தது. இப்போ உங்ககிட்ட நான் எதிர்பார்க்குற உதவி என்ன அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி செத்து போனவனுக்கும் இந்த ஃபங்க்ஷனுக்கோ அல்லது செத்து போனவனுக்கும் அஜிதாவுக்கும் என்ன தொடர்புன்னு கண்டுபிடிச்சு சொல்லணும். அவனுடைய டார்கெட் ஃபங்க்ஷனா அல்லது பிரைம் மினிஸ்டரா அல்லது பிரசிடென்ட்டா அல்லது அஜிதாவான அட் எனி காஸ்ட் இந்த ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி நீங்கள் தான் கண்டுபிடிச்சு சொல்லணும்.
நமக்கு ரொம்ப டைம் இல்லை டிகே, அதனால தான் உங்கள் உதவியை நாங்கள் தேட வேண்டியதாக இருக்குது. சுச்சுவேஷன் அப்படி இருக்குது. ராஜசேகரையும் குமாரையும் உதவிக்கு வச்சுக்கோங்க. வேற என்ன வேணாலும் கேளுங்க, செஞ்சு தரேன். கமிஷனர் பேசி முடித்து ராஜசேகரை பார்த்தார். என்ன ராஜசேகர், இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? எஸ் சார், நான் டிகே கூட டீம் அப் பண்ணிக்கிறேன். ராஜசேகர் சொல்ல, சரி அப்போ நீங்கள் போய் ஆக வேண்டியதை பாருங்கள். கொஞ்ச நேரத்திலேயே டிகே வந்து உங்க கூட ஜாயின் பண்ணிப்பாரு. கமிஷனர் சொல்ல எழுந்து கொண்ட ராஜசேகரும் குமாரும் மீண்டும் செல்லிட்டு ஒன்றை அடித்துவிட்டு வெளியேறினார்கள். அவர்கள் வெளியே போகும் வரை பார்த்து கொண்டிருந்த கமிஷனர் சிரித்துக்கொண்டே ரிஷியிடம் திரும்பினார். அந்த பொண்ணு எனக்கு ஒன்றும் உறவில்லை ரிஷி, தாராளமாக அவளை லவ் பண்ணலாம். ரிஷி அதை எதிர்பார்க்கவில்லை. வெள்ளவெளுத்து போனான். சார் சார் நான் சும்மா தான் சார் சொல்ல வந்தேன். பயப்படாத ரிஷி. ஆனால் அந்த பொண்ணு அசிஸ்டன்ட் கமிஷனர் பிரபாகருடைய சிஸ்டர். உனக்கு பிரபாகர் தெரியும்ல? நம்ம சிட்டியில் மட்டுமே 7 என்கவுண்டர் பண்ணியிருக்காரு. அது உனக்கு ஓகே தானே? ரிஷிக்கு இப்பொழுது மயக்கமே வந்து விட்டது. டிகே சிரித்து விட்டான். சார் சார் போதும் சார், இதுக்கு மேல அவன் தாங்க மாட்டான். அவன் சும்மா வாய் மட்டும்தான் சார். கமிஷனரிடம் விடை பெற்றுக்கொண்டு வெளியே வந்தார்கள். ரிஷி கேட்டான், பாஸ் லைட்டா பசிக்கிற மாதிரி இருக்கு, அதை வயிற்றுல போட்டு போலாமா? அதை கேட்ட டிகே, அதெல்லாம் முதல்ல இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் அஜித் ஆபீஸ்க்கு போகணும். அப்ப 2வது பாஸ் மும்பைக்கு போகணும், டிகே சொன்னான். அத்தியாயம் 8. அன்று மாலை 5 மணி. திருப்பூரூர் போலீஸ் ஸ்டேஷன். தனது அறையில் ஆழ்ந்த யோசனையில் இருந்த ராஜசேகர் அறையின் கதவு தள்ளி திறக்கப்படும் சத்தம் கேட்டு கலைந்தார். கதவு திறந்து கொண்டு உள்ளே வந்தார் எஸ்ஐ குமார். சார், டிகே வந்திருக்காரு. ராஜசேகர் எழுந்து கொண்டார். இருவரும் வெளியே வந்தார்கள். ஹாலில் போடப்பட்டிருந்த பெஞ்சில் அமர்ந்திருந்த டிகே எழுந்து கொண்டான். அவர்கள் நெருங்கிய ராஜசேகர் கைகளை பற்றி குலுக்கினார். வாங்க டிகே, உள்ள வர வேண்டியதானே, நமக்குள்ள எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம்? இருக்கட்டும் சார். டிகே, காலை உங்களை பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பி ஆயிட்டேன். கமிஷனர் இருந்தார், அதுவும் பேச முடியல. நீங்க தமிழ்நாட்டு போலீஸுக்கு வலது கை மாதிரி அப்படின்னு கமிஷனர் அடிக்கடி சொல்லுவாரு. உங்களோட சேர்ந்து வேலை செய்யற அந்த சந்தர்ப்பம் கிடைச்சதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதை கேட்ட டிகே, எனக்கும் தான் சார் ரொம்ப சந்தோஷம். சரி, உங்க அசிஸ்டன்ட் ரிஷி எங்க? ரிஷிக்கு ஒரு முக்கியமான வேலை கொடுத்துருக்கேன். நம்ம கேஸ் விஷயமா தான் தகவல் விசாரிக்கிறதுக்கு அஜித் ஆஃபீஸ்க்கு அமைச்சிருக்கேன். சரி டிகே சார், நம்ம ஸ்டேஷனுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, என்ன சாப்பிட்றீங்க? எனக்கு டீ மட்டும் போதும். அவர் அறைக்குள்ளே இருந்து 3 விரல்களை காட்ட கான்ஸ்டபிள் ஒருவர் டீ வாங்க வெளியே போனார். ராஜசேகர் நேரடியாக விஷயத்துக்கு வந்தார். ஸோ சொல்லுங்க டிகே, ஏதாவது லீட் கிடைச்சிருக்கா? ரிஷி அனுப்பியிருக்கீங்களே? ஓ நாட் எட் சார், ஃபார்மல் என்கொயரி தான். பாடியோட கையில் அஜிதாவுடைய ஆஃபீஸ் நம்பர் எழுந்திருச்சுன்னு நீங்கள் சொன்னீங்க இல்லையா? அந்த ஆஃபீஸில் வேலை செய்கிற யாருக்காவது ரசாக்க தெரியுமான்னு ஒரு சந்தேகம், அதான் ஃபோட்டோ காமிச்சு விசாரிக்க காமிச்சிருக்கேன். அதை கேட்ட ராஜசேகர், ஓகே, இந்த கேஸை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன டிகே? எனக்கு என்ன தோணுதுன்னா இன்ஸ்பெக்டர், இது என்னவோ ஒரு த்ரெட் மாதிரி தான் இருக்கு. அதுவும் அஜிதாவுக்கு வச்ச குறியா இருக்கலாம்னு எனக்கு தோணுது. எப்படி சொல்றீங்க? கிடைச்ச எவிடன்ஸ் எல்லாத்துலேயும் அவங்க மட்டும்தான் சம்மந்தப்பட்டிருக்காங்க. அதை வச்சு தான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, கமிஷனர் கிட்ட பேசுனதுக்கு அப்புறம் நான் கொஞ்சம் விசாரிச்சு பார்த்தேன். எனக்கு கிடைச்ச சில இன்ஃபர்மேஷனை வச்சு பார்க்கும்போது அஜிதா பிஸ்னஸ் ஃபீல்டில் பல பெருந்தலைகளை பின்னுக்கு தள்ளி தான் குறைஞ்ச அவகாசத்தில் இந்தியாவில் லீடிங் பொசிஷனுக்கு வந்திருக்காங்க. இந்த வருஷம் அவார்டையும் வாங்க போகிறாங்க. அது ஏற்கனவே இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தவங்களுக்கு எரிச்சல் ஊட்டியிருக்கலாம் இல்லையா? அதனால தான் அவங்கள யாராவது கூட ஒரு கில்லரை ஏற்பாடு பண்ணி அஜிதாவை முடிச்சு கட்டலாம் அப்படின்னு முயற்சி பண்ணியிருக்கலாம். இவ்வாறு டிகே சொல்ல, அப்போது அவனை கொன்னது யாரு? பாடியை காரில் கொண்டு வந்து டிஸ்போஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது கொலைன்னு ஈஸியாக கன்ஃபார்ம் ஆகுது இல்லையா? ராஜசேகர் சொல்ல, அதை கேட்ட டிகே, ஆமாம், அந்த ஆங்கிலையும் யோசிச்சு பார்க்குறேன், இன்னும் அதை பற்றி விசாரிக்கணும். சரி, அப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது கமிஷனர் கிட்ட பேசி அவங்க பாதுகாப்புக்கு ஏற்பாடு செய்ய சொல்லட்டுமா? கண்டிப்பாக சொல்லலாம். ஆனால் அவங்க ஒரு லீடிங் பிஸ்னஸ் உமன், கண்டிப்பாக அவங்களுக்கான செக்யூரிட்டி ஏற்கனவே இருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நாமளும் கொஞ்சம் அலர்ட் பண்ணிடலாம். கமிஷனர் கிட்ட சொல்லி அஜிதா இப்போ எங்கே இருக்காங்கன்னு ட்ரேஸ் பண்ண சொல்லுங்க. அந்த ஊர் போலீஸ் கிட்ட சொல்லி தேவையான பாதுகாப்பு நம்ம செய்ய சொல்லிடலாம். சரி என்று சொன்ன ராஜசேகர் செல்போனை எடுத்து கமிஷனரிடம் பேசிவிட்டு வந்தார். பிறகு டிகே கேட்டான், உங்களுக்கு அஜிதா தேவியோட பேக்ரவுண்ட் பற்றி ஏதாவது தெரியுமா? ராஜசேகர் சொன்னார், தெரியும் டிகே. காலையில் கமிஷனர் கிட்ட பேசிட்டு வந்ததுக்கப்புறம் நானும் விசாரிச்சு பார்த்தேன். அஜிதா உண்மையிலேயே அமெரிக்காவை சேர்ந்தவங்க. அங்கே தான் அவங்களுடைய மெயின் பிஸ்னஸ் எல்லாமே இருக்கு. அவங்களுடைய பேரண்ட்ஸ் இறந்ததுக்கு அப்புறம் அமைதியை தேடி இந்தியாவுக்கு வந்தவங்க இங்கே இருக்கிற சூழ்நிலை பிடிச்சு போய் இங்கேயே தங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே இருந்து தான் மொத்த பிஸ்னஸையும் நிர்வாகம் பண்ணுறதா சொல்கிறாங்க. பிஸ்னஸில் அவங்க ரொம்ப வெற்றிகரமாக இருந்தாலும் அதை தாண்டி அவங்கள பற்றி வெளியே யாருக்குமே எதுவுமே தெரியல. அவங்களும் பொதுவெளிக்கு அவ்வளோவா வர்றதில்ல. அவங்களுக்கு ரொம்ப சாதாரணமாக எளிமையாக இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்குமா, விளம்பரம் பிடிக்காதுன்னு சொல்கிறாங்க. இந்தியாவுக்கு வந்த காரணமே அதுதான்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட டிகே, இன்ட்ரெஸ்டிங், கேட்கவே நல்லா இருக்கே, ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க போல இருக்கே. இவ்வாறு அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போதே இன்ஸ்பெக்டருடைய ஃபோன் அடித்தது. ஃபோனை எடுத்து பார்த்தார். டாக்டர் ஃபோன் பண்ணியிருந்தார். பேச ஆரம்பித்தார். சொல்லுங்க டாக்டர், PM ரிப்போர்ட் ரெடி, வந்தீங்கன்னா வாங்கிக்கலாம்.
ஓகே டாக்டர், இப்பயே வரேன். ஃபோனை கட் செய்து விட்டு, டிகே பிஎம் ரிப்போர்ட் ரெடி ஆயிடுச்சு, நீங்களும் வரீங்களா? இல்லை இன்ஸ்பெக்டர், நீங்கள் போயிட்டு வாங்க, ரிப்போர்ட்டை வாங்குங்க, எனக்கு ஒரு காப்பி மட்டும் ஃபார்வர்ட் பண்ணுங்க. ரிப்போர்ட்டை பார்த்துட்டு அடுத்து என்ன பண்ணலான்னு நான் யோசிக்கிறேன். இவ்வாறு டிகே சொல்ல அவனுடைய ஃபோன் ஒலித்தது. ஃபோனை எடுத்து பார்க்க ஃபோனில் கமிஷனர். ஹலோ டிகே, சொல்லுங்கள் சார், எங்கே இருக்கீங்க? இன்ஸ்பெக்டர் ராஜர் கூட? அவர் ஸ்டேஷனில் சார். நல்லதா போச்சு. அவரையும் குமாரையும் கூட்டிட்டு நீங்கள் கொஞ்சம் ஆஃபீஸுக்கு வரீங்களா? ஏன் சார், ஏதாவது அவசரமா? ஆமாம், அஜித் எங்கே இருக்கான்னு கேட்டிங்க இல்லையா, தகவல் வந்துருச்சு. எங்கே சார்? அன்ஃபார்ச்சுனேட்லி அஜித்தா இப்போ சென்னையில் தான் இருக்காங்க. அதை கேட்ட டிகே அதிர்ந்தான். வாட், சென்னையிலையா? இங்கே எங்கே சார் இருக்காங்க? ஆமாம், இங்கே தான் இருக்காங்க, அதுவும் பாடி கிடைச்ச அதே நெம்மேலியில். அதை கேட்ட டிகேவின் முகத்தில் கேள்விக்குறியும் ஆச்சரியக்குறியும் ஒன்றாக உருவானது. அத்தியாயம் 9. நெம்மேலி திருப்போரூர் சாலை. நேரம் இரவு 8 மணி. ஈசிஆர் நெம்மேலியில் இருந்து திருப்போரூர் செல்லும் சாலையில் சால்ட் லேக் பாலத்துக்கு முன்பாக இடதுபுறம் பிரியும் சாலையில் 5 நிமிட பயணத்தில் ஏரியை ஒட்டிய சிறு வனப்பகுதியில் மரங்களுக்கு நடுவே ஒளிந்து கொண்டிருந்தது அஜித்தாவின் கெஸ்ட் ஹவுஸ். 2 ஆளுயர காம்பவுண்டும் அதைவிட உயரமான கேட்டும் உள்ளே நடப்பதை வெளியில் இருந்து பார்க்க இயலாதவாறு பாதுகாக்கும் வேலையை கனக்கச்சிதமாக செய்து கொண்டிருந்தது. கேட்டில் இருந்த கெஸ்ட் ஹவுஸை அடைய தனியே கார் சர்வீஸை விடலாம், அந்த அளவிற்கு நீட்டாக இருந்தது. வெளிநாட்டு புல்வெளி நடப்பட்ட விஸ்தாரமான தோட்டத்தை குரோட்டான் செடிகள் பாதுகாக்க தோட்டத்தின் நடுவே ஆங்காங்கே அலங்கார விளக்குகள் நடப்பட்டிருந்தன. வெளியிலிருந்து பார்த்த பிரம்மாண்டத்தை விட கெஸ்ட் ஹவுஸின் உட்புறத்தில் சினிமா செட்டு போல மிகவும் கம்பீரமாக பறந்து விரிந்த ஹால், நடுவில் தரையில் இருந்த 1 அடி இறங்கி வட்ட வடிவில் போடப்பட்ட வெளிநாட்டு சோஃபாக்களோடு ஆடம்பரமாக காட்சியளித்தது. ஹாலுக்கு நடுவே தொங்கிய அந்த பிரம்மாண்ட அலங்காரமான ஷாண்ட்லியருடைய விளக்கு குறைந்தது கமிஷனருடைய 2 மாத சம்பளத்தையாவது விழுங்கியிருக்கும். ஏற்கனவே தகவல் கொடுக்கப்பட்டிருந்ததால் கமிஷனரும் டிகேவும் ராஜசேகரும் அந்த கெஸ்ட் ஹவுஸை அடையும் பொழுது அஜித்தா அவர்களுக்காக ஏற்கனவே காத்து கொண்டிருந்தாள். 30 வயது இருக்கலாம் அஜித்தாவுக்கு. திருத்திய புருவங்களும் கூர் நாசியும் சில வயதுகளை குறைத்து காட்டியதில் வசீகரமாக இருந்தால், வடக்கத்தி முகமாக இருந்தால். மூவரையும் எழுந்து வரவேற்றாள் அஜித்தா. திருத்தமான ஆங்கிலத்தில் பேசினாள். வெல்கம் சார் சொல்லிக்கொண்டே கையை நீட்டினாள். கமிஷனரும் கைப்பற்றி குலுக்கி தனது மகிழ்ச்சியை தெரியப்படுத்தினார். வெரி கிளாட் யூ மீட் இந்தியாஸ் லீடிங் பிஸ்னஸ் உமன் மிஸ் அஜிதா. மை ஹார்ட்லி கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் யுவர் சக்சஸ். தேங்க்யூ சார். 4 சோஃபாவில் அமர்ந்தார்கள். டிகே சோஃபாவில் அமர்ந்தவாறே வீட்டை சுற்றி பார்த்தான். உலகின் அனைத்து ஆடம்பரங்களையும் தன்னகத்தே தாங்கிய அந்த வீட்டின் ஹால் மட்டும் பல லட்சங்களை விழுங்கிக் கொண்டு மிகவும் விஸ்தாரமாக இருந்தது. அஜித்தா பேச ஆரம்பித்தாள். முதலில், சொல்லுங்க சார், ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லியிருந்தீங்க. கமிஷனர் ஏதோ சொல்ல வாயெடுக்க டிகே அவரை தடுத்து நிறுத்தினான். நான் சொல்றேன் சார். சற்றே வியப்புற்ற கமிஷனர் ஓகே என்பது போல தலையாட்ட டிகேவும் ஆங்கிலத்தில் பேச ஆரம்பித்தான். அடுத்த மாசம் இங்க நடக்க போற பெஸ்ட் பிசினஸ்மேன் அவார்ட் ஃபங்க்ஷன்ல நீங்க அவார்டு வாங்க போறீங்கன்னு தகவல் வந்துச்சு. ஸோ மேடம், தமிழ்நாட்டு போலீஸ் சார்பா உங்களுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நீங்க தமிழ்நாட்டில் தங்கியிருக்கிற தகவலை அனுப்பி தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய சொல்லி மேலிடத்துல இருந்து ஆர்டர் மேடம். உங்களுக்கு த்ரெட் இருக்கிறதா மென்ஷன் பண்ணி டைட் செக்யூரிட்டி கொடுக்க சொல்லி ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபியூ டேஸ் மட்டும் எங்களுடைய போலீஸ் பாதுகாப்பில் இருப்பீங்க. அதுக்கப்புறம் சென்டர்ல இருந்து ஸ்பெஷல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் உங்க செக்யூரிட்டிக்கு சார்ஜ் எடுத்துக்குவாங்க. இவ்வாறு டிகே சொல்லிக்கொண்டே போக அஜித்தா இடைமறித்தாள். ஒன் மினிட் பட் ஐ டோன்ட் நீட் திஸ். வி ஹேவ் மை ஓன் செக்யூரிட்டி. சாரி மேடம், இது மேலெடுத்த ஆர்டர், நாங்க கேட்டுதான் ஆகணும். அவங்க உங்களை எதுவுமே தொந்தரவு பண்ண மாட்டாங்க. எப்பவும் போல நீங்க உங்க ரொட்டீனை நீங்க பார்க்கலாம். கேட்லையும் வீட்டை சுத்தையும் கார்ட்ஸ் இருப்பாங்க. நீங்க எதுவும் உதவின்னு கூப்பிட்டா மட்டும்தான் வீட்டுக்குள்ள வருவாங்க. அதர்வைஸ் உங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. டிகே சொல்ல, வேலை நான் ஆஃபீஸ்லாம் போகணுமே, அப்போவும் போலீஸ் கூட வருவாங்களா? எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. அஜித்தா சொல்ல, மேடம், இன்கன்வீனியன்ஸ் பார்க்குற டைம் இல்லை மேடம். இது நீங்க இந்த நாட்டோடைய முக்கியமான அசட். உங்க ஃபங்க்ஷன் முடிஞ்சு நீங்க பத்திரமா ஊர் திரும்புற வரைக்கும் உங்களை பாதுகாக்க வேண்டியது எங்க டியூட்டி. வேணும்னா ஒன்று பண்ணலாம், நான் ஷேடோ ஸ்குவாட் அரேஞ்ச் பண்றேன். அவங்க உங்க கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க, ஆனா அவங்கள சுத்தி ஒரு செக்யூரிட்டி வளையம் இருக்கும். இது ஓகேவா? டிகே கேட்க அஜிதா சற்று நேரம் யோசித்தாள். பிறகு ஒப்புக்கொண்டாள். கமிஷனருக்கோ டிகே என்ன செய்கிறான் என்று புரியவில்லை என்றாலும் அவனை குறுக்கிடவில்லை. வீட்டை சுற்றுமுற்றும் பார்த்தவாறே கேட்டான் டிகே. இந்த வீட்டுல தனியாவா இருக்கீங்க மேடம்? கூட உதவிக்கோ பாதுகாப்புக்கோ யாரும் இருக்கிற மாதிரி தெரியலையே. வேலை நான் தனியா தான் இருக்கேன். அப்போ எதுவும் ஹெல்ப்புக்குன்னா என்ன பண்ணுவீங்க? டிகே கேட்க, என்னோட பர்சனல் பாடிகார்டு ஒருத்தர் இருக்கிறாரு.
பொதுவாக நான் நிறைய ஆட்களை வேலைக்கு வச்சுக்கிறது இல்லை. என்னோட வேலைகளை நானே செய்கிறது தான் வழக்கம். எனக்கு எது வேணும்னாலும் நானே கடைக்கு போவேன். நான் அவ்வளோவா வெளியே வராததுனால யாருக்கும் என்ன பெருசாக ஈஸியாக அடையாளம் தெரியாது. அதனால எனக்கு எந்த தொந்தரவும் இருக்கிறதில்ல. ஓகே மேடம், பட் வேலைக்காரன் கூட இல்லையா? வேலை கேட்டில் 24/7 செக்யூரிட்டி இருப்பாங்க. சமையலுக்கு ஒரு குக்கும் மற்ற உதவிக்கு என்னுடைய பாடி கார்டும் இருக்காங்க. இவர் சொன்ன அஜிதா உள்நோக்கி திரும்பி போஜன் என்று அழைத்தாள். சில வினாடிகளில் பக்கத்து அறையில் இருந்த ஆஜானுபாகுவான உடலோடு ஒருவன் வந்து நின்றான். இவர் போஜன், என்னுடைய PA, பாடி கார்டு எல்லாமே இவர் தான். அந்த போஜன் கையை உயர்த்தி விஷ் செய்தான். அப்பொழுதும் சீரியஸான முகத்தோடவே இருந்தான். எல்லாருக்கும் ஏதாவது குடிக்க அரேஞ்ச் பண்ணுங்க போஜன். ஓகே மேடம். இவ்வாறு சொன்ன போஜன் மீண்டும் உள்ளே சென்று மறைய DK பேச்சை ஆரம்பித்தான். ஆனா மேடம், நீங்க ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்கீங்கன்னு தோணுது. உங்க பாதுகாப்புல நீங்க இன்னும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். DK சொல்ல சரி என்றாள் அஜிதா. சொல்லிக் கொண்டிருக்கும் போதே போஜன் ட்ரேயில் வைக்கப்பட்ட காஃபி கப்போடு வந்தான். அஜிதாவிடம் ஒன்று நீட்டியவன் ட்ரேவை அங்கிருந்த டீஃபைன் மீது வைக்க அனைவரும் ஆளுக்கு ஒரு கப் எடுத்தார்கள். DK காஃபியை சுவைக்க காஃபி அற்புதமாக இருந்தது. காஃபி ரொம்ப நல்லா இருக்கு மேடம். DK சொல்லிக்கொண்டே காஃபியை ஒரே மூச்சில் குடித்து விட்டு எழுந்து கொண்டான். ஓகே மேடம், நீங்க பேசிக்கிட்டு இருங்க. நான் வீட்டையும் மற்ற இடத்தையும் கொஞ்சம் சுற்றி பார்க்கணும். செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணணும் இல்லையா? நான் பார்க்கலாமா? ஷுவர். அஜிதா சொல்ல போஜனிடம் திரும்பினாள். போஜன், சாருக்கு வீட்டை கொஞ்சம் சுற்றி காமிங்க. ஓகே மேடம். இவ்வாறு சொன்ன போஜன் முன்னால் நடக்க DK அவனை பின்தொடர்ந்தான். DK போனதும் கமிஷனர் அஜிதாவிடம் பேசினார். ஆக்சுவலி DK சொன்னதும் சரிதான் மேடம். நீங்கள் செக்யூரிட்டியில் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருக்கீங்க. உங்களை மாதிரியான VIPகளுக்கு பாதுகாப்பு ரொம்பவே முக்கியம் மேடம். உளவுத்துறை ரிப்போர்ட்டில் உங்களுக்கு த்ரெட் இருக்கிறதா மென்ஷன் ஆகியிருக்கு. இது வெறும் அட்வைஸாக மட்டும் நீங்கள் எடுத்துக்காம நீங்கள் சீரியஸாக கொஞ்சம் கன்சிடர் பண்ணால் நல்லாயிருக்கும். உங்களை நம்பி பல குடும்பங்கள் வர்றாங்க இல்லையா? அஜிதா புன்னகையோடு ஒப்புக்கொள்வது போல் தலையாட்டினாள். கண்டிப்பா சார், கண்டிப்பா. இருவரும் மேலும் பொதுவாக பேசிக் கொண்டிருக்க சற்று நேரத்தில் DKவும் போஜனும் திரும்பி வந்தார்கள். அவர்களை பார்த்து கமிஷனரும் அஜிதாவும் திகைத்து போனார்கள். DKவின் பேண்ட் நனைந்திருந்தது. DK ஷூ இல்லாமல் வெறும் காலோடு இருந்தான். ஒரு பாலித்தீன் கவரில் ஷூக்கள் போடப்பட்டு ஒரு கவரை கையில் பிடித்திருந்தான். அஜிதா கேட்டாள், வாட், என்னாச்சு? அதை கேட்ட DK, ஒன்றும் இல்லை மேடம், பதறாதீங்க. பின்னாடி குளம் இருக்கு, பார்க்கலான்னு பக்கத்தில் போனேன். சேத்துல கொஞ்சம் ஸ்லிப் ஆயிட்டேன். ஷூ எல்லாமே சேராயிடுச்சு. போஜன், அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொடுக்க சொல்லுங்க. அஜிதா சொல்ல, நோ பரவாயில்ல மேடம், நோ இஷ்யூஸ். என்கிட்ட இன்னொரு ஸ்பேர் இருக்கு. நான் எப்பவுமே காரில் எக்ஸ்ட்ரா ட்ரெஸ்ஸும் ஷூவும் வச்சுக்கிறது வழக்கம். ட்ரெஸ்ஸு சேஞ்ச் பண்ணிக்க ரூம் மட்டும் கொஞ்சம் காட்டுங்க, அது போதும். DK கேட்க, அந்த கெஸ்ட் ஹவுஸ் ரூமை காட்டுங்க போஜன். சார் அங்கே ட்ரெஸ் மாற்றிக்கிட்டோம். அஜிதா சொல்ல, தேங்க்யூ ஸோ மச் மேடம். கொஞ்சம் இருங்க, இதை நான் காரில் வச்சுட்டு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துடுறேன். DK சொல்லிக்கொண்டே கவரோடு வெளியே சென்றான். சில நிமிடங்களில் கையில் சலவை செய்த நீட்டாக மடிக்கப்பட்ட உடைகளும் வேறு ஷூக்களோடு திரும்பி வந்தான். போஜன் ஹாலுக்கு பக்கவாட்டில் இருந்த ரூம் ஒன்றை காட்டினான். நீங்க இந்த ரூம்ல போய் ட்ரெஸ் மாத்திக்கலாம். போஜன் சொல்ல, தேங்க்யூ போஜன். இவ்வாறு சொன்ன DK போஜன் காட்டிய ரூமுக்குள் நுழைந்து கதவை சாத்தி கொண்டான். சில நிமிடங்களில் புதிய உடைகளில் வெளிவந்தான். பாலிஷ் போடப்பட்டிருந்த அவனது ஷூ ஷான்லியர் வெளிச்சத்தில் டாலடித்தது. வந்தவன் கமிஷனருக்கு பக்கத்தில் அமர்ந்து அனைவரையும் பார்த்து புன்னகைத்தான். சாரி, பின்னாடி சேறு வழுக்குன்னு நான் எதிர்பார்க்கல. கமிஷனர் சார், வீட்டுக்கு பின்பக்கம் தான் மெயினாக செக்யூரிட்டி தேவைப்படும் சார். பின்னாடி காம்பவுண்டுக்குள்ளே சின்னதாக ஒரு குளமும் அதை சுற்றி மரங்களும் அடர்த்தியாக பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது. காம்பவுண்ட் சவுறு கூட உயரம் கம்மியாக இருக்குது. யாராக இருந்தாலும் ஈஸியாக நுழைஞ்சிட முடியும். முன்பக்கமும் சைட்லையும் பிரச்சனை இல்லை. இவ்வாறு DK சொல்ல, ஓகே DK, அப்படியே பண்ணிடுங்க சொல்லிவிட்டு அனைவரும் எழுந்து கொண்டார்கள். கமிஷனர் அஜிதாவை பார்த்தார். ஓகே மேடம், இன்னைக்கே நான் ஃபோர்ஸுக்கு சொல்லிடுறேன். நைட்டு வந்துடுவாங்க. DKவும் இன்ஸ்பெக்டர் ராஜசேகரும் உங்கள் பாதுகாப்பை பார்த்துப்பாங்க. அட்லீஸ்ட் இந்த ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் எங்களுக்கு கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க. ஓகே, அஜிதா சொல்ல மூவரும் சரி என்று சொல்லிவிட்டு வெளியே வந்தார்கள். DKவின் ஃபோன் ஒலித்தது. எடுத்து பார்த்தான். டிஸ்பிளேவில் ரிஷியின் ஃபோட்டோ மின்னியது. அவசரமாக பட்டனை அமுக்கி காதில் வைத்தான். ஆர்வமாக கேட்டான், சொல்றா ரிஷி, போய் பாத்தியா? அங்கிருந்து தான் பாஸ் பேசுறேன். நீங்க சந்தேகப்பட்டது சரிதான் பாஸ். அத்தியாயம் 10. சுமார் 4 நாட்கள் ஓடி போயிருந்தன. கமிஷனர் ஃபோர்ஸுக்கு சொல்லியிருக்க ராஜசேகரும் DKவும் முன்னின்று அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்தார்கள். குமார் அஜிதாவின் வீட்டிலேயே தங்கி பொறுப்புகளை பார்த்து கொண்டான். அன்று நேரம் இரவு 8 மணி. கெஸ்ட் ஹவுஸ் போர்ட்டிகோவில் உயர்தர காரான ரோல்ஸ் ராய்ஸ் வந்து நிற்க வேகமாக போஜன் இறங்கி முன்புறமாக சுற்றி வந்து பின் கதவை திறந்து விட்டான். காரை விட்டு இறங்கிய அஜிதா போர்ட்டிக்கு படியேறி வீட்டுக்கு நுழைந்தாள். காஃபி சொல்லு போஜன்.
நான் அதுக்குள்ளே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன். அஜிதா சொல்ல அவனும் சரி என்று சொல்லிவிட்டு கிச்சனுக்குள் சென்றான். படியேறி மாடிக்கு வந்த அஜிதா எதிர்பட்ட கதவை தள்ளி உள்ளே நுழைந்தாள். கையில் இருந்த பையை பெட்டிக்கு மேலே எரிந்துவிட்டு பக்கத்து கபோர்டில் தொங்கிய உடைகளை எடுத்துக்கொண்டு பாத்ரூமுக்குள் நுழைந்து கதவை சாத்தி கொண்டாள். 5 நிமிடங்களில் முகம் கழுவி உடை மாற்றி பளிச்சென வந்தவளை அந்த அறையுடைய இன்டர்காம் அழைத்தது. போனை எடுத்து காதில் வைக்க போஜன் பேசினான். மேடம், காஃபி ரெடி. வரேன். கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தவள் படி இறங்கி ஹாலுக்கு வந்தாள். போஜன் காஃபி கப்பை ட்ரெயில் வைத்து எடுத்து வந்தான். கப்பை எடுத்துக்கொண்ட அஜிதா சோஃபாவில் சாய்ந்தாள். என்ன போஜன், போலீஸ் வந்து 4 நாள் ஆச்சு போல, என்ன சொல்றாங்க? அவங்களா ஏதோ செய்யறாங்க, நம்மள எதுவும் தொந்தரவு பண்ணல மேடம். அப்படின்னா சரி, எதுவும் பிரச்சனைனா சொல்லு, ஹோம் மினிஸ்டர் கிட்ட பேசி வாபஸ் வாங்கிக்க சொல்லிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு மினிஸ்டர் கிட்ட போக வேண்டிய அவசியம் இருக்காது மேடம். அஜிதா அடுத்து ஏதோ பேச முயன்ற பொழுது டிஃபைக்கு மேலே இருந்த இன்டர்காம் ஒலித்தது. அஜிதா எடுத்து காதில் வைத்தாள். செக்யூரிட்டி பேசினான். மேடம், உங்களை பார்க்க ஒருத்தர் வந்திருக்காரு. யாரு? மேடம், அது வந்து அப்துல் ரசாக்னு சொல்றாரு மேடம். அந்த பேரை கேட்டதும் அஜிதாவின் கை மெலிதாக நடுங்கியது. லேசாக பதட்டமானால் அஜிதா. என்ன பேர் சொன்ன? அப்துல் ரசாக் மேடம். பேர் சொன்னாலே உங்களுக்கு நல்லா தெரியும்னு சொல்றாரு மேடம். ஓகே, உள்ள அனுப்பு. பட் நல்லா செக் பண்ணி அனுப்பு. மேடம், போலீஸ் செக் பண்ணிட்டாங்க மேடம். அப்ப சரி, உள்ள வர சொல்லு. போனை வைத்த அஜிதாவுடைய முகம் இப்பொழுது கடுமையாக இறுகி இருந்தது. அவளுடைய முக மாற்றத்தை கவனித்த போஜன் அவளிடம் கேட்டான். என்னாச்சு மேடம்? ரசாக்குன்னு சொல்லிட்டு எவனோ வந்திருக்கான் போஜன். என்னது? ஆமா, நீ பக்கத்து ரூம்ல இரு, ஏதாவது அவசரம்னா நான் கூப்பிடுறேன். ஓகே மேடம். இவ்வாறு சொன்ன போஜன் பக்கத்து அறைக்குள் சென்று மறைந்தான். சில நிமிடங்களில் உள்ளே வந்தான் அவன். இளவயதுக்காரன், 30 வயதுக்குள் இருக்கலாம். வடநாட்டுக்கே உரிய பளீர் என்ற வெள்ளை நிறம், சவரம் செய்த முகம் மொழமொழவென்று இருக்க, சற்றே அழுக்கான வெள்ளையில் நீளமான குர்தாவும் ஜீன்ஸ் பேண்டும் அணிந்து வாயில் எதையோ மென்று கொண்டிருந்தான். கையில் ஒரு கவர். அனுமதிக்காக காத்திருக்காமல் அலட்சியமாக உள்ளே வந்தவன் ஹால் சோஃபாவை நெருங்கி அமர்ந்திருந்த அஜிதாவை பொருட்படுத்தாமல் அவளுக்கு எதிரில் இருந்த சோஃபாவில் சாய்ந்தான். பிறகு அஜிதா பொறுமை இழந்தாள். ஏய், யார் நீ? அவளுடைய கேள்வியை கண்டு கொள்ளாமல் வந்தவன் ஹாலை சுற்றுமுற்றும் பார்த்தான். அந்த பிரம்மாண்டம் அவனை மயக்கியிருக்க வேண்டும். வீடு நல்லதான் இருக்கு. லீடிங் பிசினஸ் சும்மன்னா சும்மாவா? ஏய், நீ யாருன்னு கேட்ட? அஜிதா கேட்டாள். அப்பொழுதுதான் அஜிதாவை கண்டு கொண்டவன் போல திரும்பி பார்த்து சட்டென்று அமைதியானான். பிறகு கிண்டலாக பேச ஆரம்பித்தான். சாரி மேடம், நீங்க இங்க தான் இருக்கீங்களா? வீட்டோட அழகு என்ன அப்படியே மயக்கிருச்சு. நீங்க இருந்ததையே நான் கவனிக்கல. செக்யூரிட்டி போன்லேயே சொன்னாரு. நான் தான் அப்துல் ரசாக் மேடம். வேணும்னா கையை உயர்த்தி அவனை நிறுத்தினாள். போதும், நீ அப்துல் ரசாக் இல்லைன்னு எனக்கு தெரியும். யார் நீ? அஜிதா கேட்க, அடடா, கண்டுபிடிச்சிட்டீங்களே மேடம். சரி, சொல்லிடுறேன் மேடம். என் பேரு இம்ரான். நானும் ரசாக்கும் ஃப்ரெண்ட்ஸு. உன்னை நான் ரசா கூட பார்த்ததே இல்லையே. பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை மேடம். ஏன்னா நானும் அவனும் ரூம்மேட்ஸ். ஆனால் இங்கே இல்லை மேடம், மும்பை ஜெயிலில். அதை கேட்ட அஜிதா அதிர்ந்து போனாள். வாட்? என்ன சொல்ற? ஆமாம் மேடம், நானும் ரசாக்கும் ஒன்னா தான் ஜெயிலில் இருந்தோம். நான் ரிலீஸ் ஆயிட்டேன், அவன் ரிலீஸ் ஆக முடியல மேடம். உள்ளே தான் இருந்தான். ஒரு நாள் பார்த்தா திடீர்னு ஜெயிலில் இருந்து தப்பிச்சு வந்துட்டான். ஆனால் ரொம்ப நல்லவன் மேடம். ஜெயிலில் இருந்து தப்பிச்சதும் என் நட்பை மறக்காம நேராக என்ன தான் பார்க்க வந்தான். உங்களை பார்க்கணுன்னு சொன்னவனுக்கு நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு தகவல் விசாரிச்சு நான் தான் டிக்கெட்டை போட்டு கொடுத்தேன். ஆனால் என்ன பண்ண மேடம், பாவம், உங்களை பார்க்க வந்தவன் திரும்பி வரவே இல்லை. இனி வரவும் முடியாது இல்லை மேடம். பாவம் இல்லை மேடம். சரி, அதுக்கு? அஜிதா கேட்க, உங்களை பார்க்க வந்தவன் திரும்பி வரலன்னா உங்களை தானே மேடம் கேட்கணும். அதான் பார்த்து கேட்டு போலான்னு வந்த மேடம். இல்லையே, என்ன யாரும் பார்க்க வரல. நீ மூளை கிளம்பு. என்ன மேடம், சின்ன பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்றீங்க? அவன் என்னதான் பார்க்க வந்தான்னு எப்படி சொல்ற? இங்க வரேன்னு சொல்லிட்டு வேற எங்கேயாவது கூட போயிருக்கலாம் இல்லையா? இவ்வாறு சொன்ன அஜிதாவை சற்று நேரம் உற்று பார்த்தான் இம்ரான். பிறகு புன்னகையோடு சொன்னான். அன்னைக்கு உங்களை பார்க்க அவன் மட்டும் வரல மேடம், நானும் தான் கூட வந்தேன். அதை கேட்ட அஜிதா அதிர்ந்து போனாள். என்னது? என்ன சொல்ற? ஆமா மேடம், அன்னைக்கு நாங்க 2 பேருமே ஒன்னாதான் வந்தோம். நீங்க பணம் கொடுப்பீங்க, வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு உள்ள போனவன் ரொம்ப நேரம் ஆகியும் வெளியே வரல மேடம். நான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஆனா அவன் வரல. சரி, உள்ள போய் பார்க்கலான்னு பின்னாடி போய் சோரியரை கூச்சு உள்ள வந்தேன். யாரையுமே காணோம். அப்படியே சவுத்து ஓரமாவே நடந்து முன்பக்கம் வந்தப்பதான் உங்க ஆளு ஒருத்தன், அதான் உன் கூடவே இருப்பானே ஒருத்தன், அவன் ரசாக்க தூக்கி ஒரு கார் டிக்கில போட்டுட்டு இருந்தான். எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு மேடம். வந்த சோடே இல்லாம அப்படியே திரும்பி போயிட்டேன். அஜிதா
அனைத்தையும் கேட்டு உறைந்து போய் அமர்ந்திருந்தாள். சரி, நீ சொன்னதுதான் நடந்ததுன்னே வச்சுக்குவோம். அதுக்கு என்னப்போ? அதுக்கு என்னவா மேடம், எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் உமன் நீங்க, இப்படி போய் கேட்கலாமா? அதுக்குள்ளேயே நீங்க புரிஞ்சுக்க வேணாமா மேடம்? என்ன பணம் வேணுமா உனக்கு? அவ்வளோதான் மேடம், இப்பதான் நீங்க ஒரு பிஸ்னஸ் உமன் மாதிரியே பேசுறீங்க. உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள பட்ட பாடு இருக்குதே, அதுக்கே நீங்க கொஞ்சம் பணம் போட்டு தரணும் மேடம். நீங்க நிறைய பணம், அதுவும் லட்சக்கணக்கில் கொடுப்பீங்கன்னு, அதுல சில லட்சங்கள்ல எனக்கு பங்கு தரதாவும் சொல்லிட்டு தான் மேடம் ரசாக் என்னை கூட்டிட்டு வந்தான். நானும் அதை நம்பி பல கனவுகளோட அவன் கூடவே வந்தேன் மேடம். இப்போ ரசாக்கும் இல்லை, எனக்கு பங்கும் இல்லை. நீங்க என்ன பண்றீங்க மேடம்? ரசாக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை எனக்கு கொடுத்துருங்க மேடம். நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு அப்படியே போய்கிட்டே இருக்கேன் மேடம். என்ன மிரட்டுறியா? இல்ல மேடம், நியாயத்தை கேட்குறேன் மேடம். இப்போ ரசாக் இல்லைன்னு நீயே சொல்லிட்ட, அவன் ஒரு பெரிய தீவிரவாதின்னு போலீஸ்னு சொல்லிட்டு போறாங்க. நீ என்ன சொன்னாலும் போலீஸ் நம்பாது. நீ போலீஸ்கிட்ட போய் நான் தான் ரசாக்கை கொலை பண்ணேன்னு சொன்னா கூட அது தற்காப்புக்கு நடந்ததுன்னு என் வக்கீல் ஈஸியா கேஸை உடைச்சிருவாரு. அதை கேட்ட இம்ரான் சிரித்தான். எதுக்கு சிரிக்கிற மேடம்? நான் ரசாக்கோட சாவை பத்தி போலீஸுக்கு சொன்னாதானே மேடம் இதெல்லாம் நடக்கும். நான் தான் ரசாக்கை பத்தி போலீஸ்கிட்ட பேச போறது இல்லையே, பின்ன என்ன பேச போற? இப்பொழுது இம்ரான் சீரியஸ் ஆனான். சோஃபாவில் சாய்ந்து அமர்ந்தவன் சற்று முன்னால் நகர்ந்து சீட்டை நுணுக்கி வந்தான். அஜிதாவை சில வினாடிகள் உற்று பார்த்தான். மெலிதான குரலில் ஒரு வார்த்தையை சொன்னான். மேடம், நீங்க அஜிதா இல்ல சுஜிதான்னு சொன்னா. அத்தியாயம் 11. இம்ரானுடைய சொற்களை கேட்ட அஜிதா அப்படியே உறைந்து போனாள். கண்களிலும் முகத்திலும் பயம் உடனே பரவியது. வார்த்தைகள் நடுக்கமாக வெளிவந்தது. என்ன உளர்ற? நான் உளரல மேடம், நான் சொல்றது உண்மை. உங்க முகமே சொல்லாம சொல்லுது மேடம். ரசாக் என்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டான். அதுக்காக அவன் வச்சிருந்த எவிடன்ஸும் என்கிட்ட தான் இருக்கு. இவ்வாறு சொன்ன இம்ரான் கையில் இருந்த கவரை காட்டினான். உனக்கு வேற என்ன தெரியும்? அஜிதா இப்பொழுது பதட்டமாக கேட்க இம்ரான் தொடர்ந்து பேசினான். எல்லாம் தெரியும், எல்லாமே தெரியும். நீ சுஜிதான்னு தெரியும், நீயும் ரசாக்கும் லவ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு தெரியும். அவன் ஜெயிலுக்கு போன சமயத்துல நீ அஜிதாவா மாறி வசதியான வாழ்க்கைய வாழ்றது தெரியும். அதுக்கப்புறம் நீ அவனை மறந்துட்ட, அது அவனுக்கு புரிஞ்சிருச்சு. அதனால பணக்காரியா இருக்கிறவன் மூலமா செட்டில் ஆக முடிவு பண்ணி ஜெயில இருந்து தப்பிச்சு அவன் இங்க வந்தான். உன்கிட்ட இருந்து பணத்தை வாங்கி குடும்பத்தோட எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போய் செட்டில் ஆகுறதுதான் அவன் எண்ணமா இருந்துச்சு. அதுக்குதான் அவன் உன்னை பார்க்க வந்தான். இவ்வாறு பேசிக்கொண்டே போனவன் சற்று நிறுத்தி அஜிதா முகத்தை பார்த்தான். அஜிதா எனும் சுஜிதாவை பார்க்க அவள் பயத்தால் வியர்த்து போன முகத்தோடு பேச்சு இழந்து அமர்ந்திருந்தாள். பிறகு அவன் பேச ஆரம்பித்தான் மீண்டும். ஆனா உன்னை சுஜிதான்னு தெரிஞ்ச ஒரே ஆளை வெளியே விட உனக்கு விருப்பம் இல்லைல்ல மேடம்? அவனை தீர்த்துட்ட மேடம் நீ. என்ன மேடம் சரியா? இவ்வாறு கேட்ட இம்ரான் நிறுத்த சுஜிதா இப்பொழுது சுதாகரித்து கொண்டாள். எல்லாம் சரிதான். பணம் கேட்கத்தானே வந்தான். பழகியவனா இருந்தாலும் உண்மை தெரிஞ்ச ஒருத்தவனை வெளியே விடுறது எப்பவுமே ஆபத்து தானே. அதான் அவனை முடிக்க சொல்லிட்டேன். இப்பவும் கூட எனக்கு ஒன்னும் குடிமுழுகி போயிடல. இவ்வாறு சொன்ன சுஜிதா பக்கவாட்டில் திரும்பி பார்க்க அதற்காகவே காத்திருந்தது போல போஜன் வெளியே வந்தான். போஜனுடைய கையில் அமர்ந்திருந்தது அந்த சின்னஞ்சிறு வெளிநாட்டு துப்பாக்கி. இம்ரான் அதிர்ந்து போய் எழுந்தான். சுஜிதா கண்ணை காட்ட துப்பாக்கியோடு வந்தவன் அந்த துப்பாக்கியை அவளிடம் கொடுத்துவிட்டு இம்ரானை நெருங்கி அவனை அமுக்கி சோஃபாவில் அமர வைத்தான் போஜன். ரசாக் பிளான தப்பா போட்டுட்டான். நீ பிளான தப்பான டைம்ல போட்டிருக்க சுஜிதா சொல்ல இம்ரான் புரியாமல் பார்க்க தொடர்ந்து அவள் பேசினாள். உள்ள வரும்போது வெளியே போலீஸை பார்த்திருப்பியே, அவங்க எதுக்காக வந்திருக்காங்க தெரியுமா? அவன் தெரியாது என்பது போல தலையாட்ட, தெரியாதா? எனக்கு கொலை மிரட்டல் இருக்கான். என்னை கொலை பண்ண தீவிரவாதிகள் பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம். ரசாக்கையாவது கொலை பண்ணி பாடியை மறைக்க வேண்டி இருந்துச்சு. ஆனா உன்னை தீர்த்தா மட்டும் போதும், மீதி கதைய போலீஸே எழுதிடுவாங்க. சூப்பர்ல. இவ்வாறு சொன்ன சுஜிதா கையில் இருந்த பிஸ்டலை போஜனிடம் குடித்தாள். போஜன், இவனையும் முடிச்சிரு. அந்த துப்பாக்கியை கையில் நீட்டி வாங்கி கொண்டான் போஜன். அப்பொழுது கேட்டது அந்த சத்தம். போஜனுடைய கையில் இருந்த துப்பாக்கி எகிரிவிட அவன் கத்தியபடியே ரத்தம் வழியும் கையை இன்னொரு கையால் பிடித்துக்கொண்டு முழங்கால் வைத்து அமுக்கியபடியே குத்துக்காலிட்டு அமர்ந்தான். இதற்காகவே காத்திருந்தது போல துள்ளி எழுந்த இம்ரான் தள்ளி விழுந்த துப்பாக்கியை பாய்ந்து எடுத்து கொண்டான். சத்தம் அந்த திசையை அதிர்ச்சியோடு திரும்பி பார்த்தார்கள் சுஜிதாவும் போஜனும்.
அங்கே மறைவில் இருந்து புகை பறக்கும் துப்பாக்கியை முகத்திற்கு முன்னால் வைத்து ஊதியபடியே சினிமா பாணியில் போஸ் கொடுத்தவாறு வெளியே வந்தான் நம் டிகே. அத்தியாயம் 12. டிகேவை கண்ணில் வாங்கியதும் அதிர்ந்து போனாள் சுஜிதா. பின்னாலும் பக்கவாட்டிலும் சத்தம் கேட்க திரும்பி பார்த்தாள். அங்கிருந்த மறைவில் நின்று கொண்டிருந்த ரிஷியும் ராஜசேகரும் வெளியே வந்தார்கள். கையில் இருந்த துப்பாக்கியை இடுப்பு ஹோல்டரில் போட்டுக்கொண்டார் ராஜசேகர். டிகே பேச ஆரம்பித்தான். சாரி சுஜிதா மேடம், நீங்க வர்றதுக்கு முன்னாடியே உள்ள வந்து நாங்க ஒளிஞ்சுக்கிட்டோம், அதனால பர்மிஷன் வாங்க முடியல, வெரி சாரி சொல்லிக்கொண்டே அருகில் வந்த டிகே சோஃபாவில் அமர்ந்தான். இம்ரானை நெருங்கிய ரிஷி அவனது கையில் இருந்த துப்பாக்கியை வாங்கி கொண்டான். ராஜசேகர் வாசல் கதவை நெருங்கி யாருக்கோ சைகை காட்ட சில வினாடிகளில் உள்ளே வந்தார் கமிஷனர். அவரை தொடர்ந்து நீட்டாக உடை அணிந்த ஒரு மனிதரும் குமாரும் இன்னும் சில போலீசாரும் உள்ளே வந்தார்கள். டிகே சுஜிதா கேட்காமலேயே அவர்களை அறிமுகம் செய்து வைத்தான். வெல் சுஜிதா, அவர் ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ். அவர் முன்னால தான் இதுவரை நீங்க பேசின வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. பரவாயில்ல, எங்களுக்கு ரொம்ப வேலை கொடுக்காம உண்மையை பேசினதுக்கு ரொம்ப நன்றி மேடம். மீதிய ஸ்டேஷன்ல வச்சு பேசிக்கலாமா சொல்லிவிட்டு டிகே கமிஷனரை பார்த்தான். கமிஷனர் ராஜசேகருக்கு கண்ணை காட்ட ராஜசேகரும் குமாரும் சுஜிதாவை நெருங்கினார்கள். அதே நாள் இரவு நேரம் 10 மணி. திருப்போரூர் போலீஸ் ஸ்டேஷன். விசாரணை அறைக்குள் போடப்பட்டிருந்த டேபிளில் அமர வைக்கப்பட்டிருந்தாள் சுஜிதா. அவளுக்கு எதிரே போடப்பட்டிருந்த நாற்காலிகளில் டிகேவும் ராஜசேகரும் அமர்ந்தார்கள். அவர்களுக்கு பக்கத்தில் இருந்த கேமராவில் விசாரணை முழுவதும் பதிவாகி கொண்டிருந்தது. கமிஷனரும் ஜட்ஜும் அறைக்கு வெளியே அமர்ந்து கண்ணாடி வழியாக அவர்களை பார்த்து கொண்டிருந்தார்கள். காதில் மாட்டியிருந்த ஹெட்போன் வழியாக உள்ளே பேசுவதை கேட்க முடிந்தது. சுஜிதாவே முதலில் ஆரம்பித்தாள். எப்படி கண்டுபிடிச்சிங்க? டிகே சொன்னான். ரசாக்கு தான் காட்டி கொடுத்தான். அதை கேட்ட சுஜிதா ஆச்சரியமானாள். ரசாக்கா? அவன் தான் செத்து போயிட்டானே? எஸ், செத்து போயிட்டான். ஆனா அவன்தான். அவன் கையில ஒரு ஃபோன் நம்பர் எழுதியிருந்துச்சு. அந்த நம்பர் உங்க சென்னை ஆபீஸோடைய ரிசப்ஷன் நம்பர். நீங்க எங்க தங்கியிருக்கீங்கன்னு விவரம் தெரியாத ரசாக் எப்படியோ உங்க ஆபீஸ் நம்பரை கண்டுபிடிச்சு ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணி உங்க கெஸ்ட் ஹவுஸை கண்டுபிடிச்சிட்டான். எதனாலேயோ அந்த நம்பரை கையில எழுதும்போது அவன் அந்த மார்க்கர்ல எழுத போக அதுவும் அழியாம எங்க கண்ணில் பட்டுடுச்சு. சரி, அதனால ரசாக்கோட கையில இருந்த அஜிதாவுடைய ஆபீஸ் ரிசப்ஷன் நம்பர்னு தெரிஞ்சதுமே எனக்கு ஒரு குழப்பம் வந்துருச்சு. ஏன்னா பல வருஷம் தீவிரவாதிகளை நான் கண்காணிச்சிருக்கேன். அந்த முறையில் சில விஷயங்கள் என்னால் கிளியரா சொல்ல முடியும். ஒரு தீவிரவாதி குரூப்பு ஒரு விஐபியை கொலை பண்ண பிளான் பண்ணா அவங்க போடுற பிளான் ரொம்ப நீட்டா இருக்கும். சும்மா லோக்கல் ரவுடிங்க கேங்ஸ்டர்கள் போடுற மாதிரி பிசிறே இல்லாம தீவிரவாதிங்க நீட்டா பிளான் பண்ணுவாங்க. இன்னும் சொல்ல போனா அந்த விஐபியோட ஜாதகம் உங்க கைக்கு வராம அவங்க எந்த செயலுமே இறங்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு ரிசப்ஷன் நம்பரை வச்சுக்கிட்டு ஒருத்தவன் அவங்களை கான்டாக்ட் பண்ண முயற்சி பண்ணியிருக்கான் அப்படின்னா கண்டிப்பா அவன் தீவிரவாதியா இருக்க வாய்ப்பு இல்லைன்னு எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. அதனால தான் ரசாக்கோடைய பின்னணியை விசாரிக்க சொல்லி ரிஷியை நான் மும்பைக்கு அனுப்பி வச்சேன். அவனும் ஜெயிலையும் ரசாக்கோட வீட்லையும் விசாரிச்சு முழு விவரத்தை எனக்கு கொண்டு வந்து கொடுத்தான். இவ்வாறு சொன்ன டிகே மேஜைக்கு மேலே இருந்த ஃபைலை எடுத்துக்கொண்டான். தொடர்ந்து பேசினான். உண்மையை சொல்லணும் அப்படின்னா உண்மையிலேயே ரசாக் ஒரு அப்பாவி. காலேஜில் படிச்சுக்கிட்டு இருந்த தங்கச்சியை கிண்டல் பண்ண சில பேரை உணர்ச்சி வசப்பட்டு ஓட ஓட விரட்டி கொலை பண்ணி தூக்கு தண்டனை வாங்கினவன். அதுக்காக ஜெயிலில் பல முறை வருத்தப்பட்டிருக்கான். அதுக்கான சாட்சி அவனுடைய ஜெயில்மேட் இம்ரான். உண்மையிலேயே ரசாக்கு பாடி கிடைச்ச அதே சமயத்தில் தான் மகாபலிபுரம் சரௌண்டிங்கில் தீவிரவாதி நடமாட்டம் இருக்கிறதா உளவுத்துறை ரிப்போர்ட்டும் ஜெயிலிருந்து தப்பிச்சு போன ரசாக்கை தேட சொல்லி மும்பை போலீஸ் அனுப்பின ஃபைலும் கமிஷனருக்கு வந்துச்சு. உண்மையில் இந்த ரெண்டுமே வேற வேற. ஒரே சமயத்தில் ஒன்னா வந்ததுனால என்னவோ கமிஷனருக்கு ஃபைலை கொடுத்தவங்க தவறுதலா அவங்களாவே சம்பந்தப்படுத்தி பார்த்துக்கிட்டாங்க. உண்மையிலேயே ரசாக் ஒரு தீவிரவாதியே கிடையாது. என்ன நடந்துச்சு அப்படின்னு ஓரளவுக்கு எனக்கு தெரியும். அதுக்கான ஆதாரங்களையும் நான் திரட்டி வச்சிருக்கேன். இருந்தாலும் உங்க வாயால சொல்றது தான் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க, சுஜிதா அஜிதாவா மாறின அந்த மர்மம் என்ன? இதுல ரசாக் கொலை செய்யப்பட வேண்டிய அவசியம் என்ன? இவ்வாறு டிகே அடுத்தடுத்து கேட்க சுஜிதா தலை குனிந்து அமர்ந்திருந்தாள். டிகேவின் கேள்விக்கு பதில் பேசவில்லை. சில வினாடிகள் பொறுத்த டிகே கையில் இருந்த ஃபைலை பிரித்து உள்ளிருந்து அதை எடுத்தான். அது ஒரு பழைய கருப்பு வெள்ளை புகைப்படம். அதில் ஒரே மாதிரியான தோற்றத்தில் 2 குழந்தைகள் இருந்தார்கள். டிகே சொன்னான், உங்களுடைய இந்த மௌனம் எதுக்கும் உதவாது சுஜிதா. இந்த படத்துல இருக்கிறது யாருன்னு தெரியுதா?
சுஜிதா டிகே காட்டிய புகைப்படத்தை பார்த்தால் அவளுடைய முகத்தில் அந்த மாறுதல் தெரிந்தது. இது உங்களுக்கு எங்கிருந்து கிடைச்சது? ரசாக் வீட்ல. அஜிதாவா மாறின நீங்க உங்க வீட்ல இருந்த ஆதாரங்களை அழிச்சிட்டீங்க. ஆனா உங்க சின்ன வயசு படங்களை ரசாக் ஒரு ஆர்வத்துல சேர்த்து வச்சிருந்தான். பிறகு சுஜிதா பேச ஆரம்பித்தாள். கே, அவன் நல்லவன், என்ன முழுசா நம்பினான். சரி, ஓகே, நான் சொல்றேன். நானும் அஜிதாவும் ட்வின்ஸு, அதுவும் ஐடென்டிக்கல் ட்வின்ஸு. பார்க்க ஒரே மாதிரி இருப்போம், 2 பேருக்கும் வித்தியாசமே இருக்காது. ஆனா ஒரு வயசா இருக்கும்போது நான் கீழே விழுந்து கன்னத்துல கீழே ஒரு காயமாகி அது ஒரு வடுவாயிடுச்சு. அதுக்கப்புறம் அதுதான் எங்க 2 பேருக்குமே வித்தியாசமா இருந்துச்சு. எங்க 2 பேர்த்துல யார் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த வடுவே ஒரு அடையாளமா மாறிடுச்சு. அதே சமயம் குடும்பத்துல பயங்கரமான வறுமை. அதனால அஜிதாவை 3 வயசுலயே ஒரு வெளிநாட்டு குடும்பத்துக்கு தத்து கொடுத்துட்டாங்க. நானும் வளர்ந்து பெரியவளாயிட்டேன், நல்லா படிக்கவும் செஞ்சேன். ஆனா குடும்பத்துல வறுமை மட்டும் குறையல. எங்க ஊர் ஒரு ஃபேமஸான டூரிஸ்ட் பிளேஸ். படிப்பு முடிஞ்சதும் அங்கேயே டூரிசம் போர்டில் டூரிஸ்ட் கைடா ஜாயின் பண்ணேன். இப்படியே ஒரு 3 வருஷம் போச்சு. அப்போதான் என்னை தேடி அஜிதா வந்தா. அதை கேட்ட டிகே, இன்ட்ரெஸ்டிங், அவ்வளோ வருஷம் கழிச்சு அவங்க ஏன் உங்களை பார்க்க வந்தாங்க? அஜிதா பேச ஆரம்பித்தாள். அஜிதாவை தத்தெடுத்த பேரண்ட்ஸ் ரொம்ப வசதியானவங்க. நோய்வாய்ப்பட்டு இறந்து போன அவங்க இறக்கிறதுக்கு முன்னாடி அவளை தத்தெடுத்த உண்மையை சொல்லி எங்களை பத்தி சொல்லிட்டு தான் செத்து போயிருக்காங்க. வேற சொந்தக்காரங்க இல்லாத அஜிதாவுக்கு பெத்த அம்மா அப்பாவை பார்க்கணும், ட்வின் சிஸ்டரை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு எங்களை தேடி வந்தா. அவ முதல்ல என்னதான் மீட் பண்ணா. எங்க 2 பேருடைய உருவ ஒற்றுமையை பார்த்து அவளுக்கு ஒரே ஆச்சரியம். என் மேல ரொம்ப பாசமா இருந்தா, நானும் பாசமா தான் இருந்தேன். இவ்வளோ நாள் கழிச்சு அஜிதா என்னை தேடி வருவான்னு நான் நினைக்கவே இல்லை. ஸோ உங்க அப்பா அம்மா அஜிதாவை பார்க்கலையா? டிகே கேட்க, இல்ல, அஜிதா எங்களோட நிரந்தரமா தங்கிக்க முடிவு பண்ணியிருந்தா. அப்பா அம்மா அப்புறம் என்ன ரொம்ப வசதியா வச்சுக்க ஆசைப்பட்டா. அதனால அமெரிக்காவுக்கு திரும்ப போய் சில ஏற்பாடுகள் செய்யணும்னு சொன்னான். அதையெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் நேரில் வந்து சர்ப்ரைஸ் தரலான்னு அவ சொன்னான். இவ்வாறு அவள் சொல்ல, சரி, நல்ல முடிவு தான் எடுத்திருக்காங்க. அப்புறம் ஏன் நீங்க அஜிதாவை கொலை பண்ணீங்க சுஜிதா? டிகே கேட்க, உண்மையை சொல்லணும்னா அஜிதா என் மேல ரொம்பவே ஆசையா பாசமா இருந்தா. நானும் தான் அப்படி இருந்தேன். ஏன்னா அவளுக்கு இருந்த வசதிக்கு அவ எங்களை தேடி வர வேண்டிய அவசியமே இல்லை. ஆனாலும் எங்களை தேடி வந்த அவளுடைய அன்பு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதனாலேயே அவ மேல ஒரு அட்டாச்மெண்ட் எனக்கு இருந்துச்சு. ஆனா பேச்சு வாக்குல அவ சொன்ன ஒரு விஷயம், அதுதான் அங்கதான் அந்த சிக்கலே ஆரம்பமாச்சு. என்ன விஷயம் சொன்னாங்க அவங்க? உண்மையிலேயே அந்த வெளிநாட்டு பேரண்ட்ஸ் தத்தெடுக்கிறதா இருந்தது என்னதான். ஆனா அதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சிட்டு இருக்கும்போது தான் எனக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சான். கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்த்ததும் எனக்கு உடம்பு சரியாகல. அவங்களுக்கோ ஊர் திரும்ப நாள் நெருங்கிட்டே வந்துச்சு. அதனால வேற வழி இல்லாம எனக்கு பதிலா அஜிதாவை அடா பண்ணிக்கிட்டாங்களாம். அஜிதா இது ரொம்ப சாதாரணமா சொல்லியிருந்தாலும் இந்த உண்மையை என்னால அவ்வளோ சாதாரணமா எடுத்துக்க முடியல. அது வரைக்குமே அஜிதாவை தத்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு தான் சாதாரணமா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு அதுக்கு பின்னாடி இருந்த வசதிகளும் வாய்ப்புகளும் ஆடம்பர வாழ்க்கையும் அவ நேர்ல வந்தப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது எல்லாமே எனக்கு வந்திருக்க வேண்டியதுன்னு தெரிஞ்சப்ப எனக்கு அஜிதா மேல இருந்த பாசத்தை மீறி கோபமும் பொறாமையும் தான் வந்துச்சு. இவ்வாறு அவள் சொல்ல, சோ அதை எப்படியாச்சும் அடைய நீங்க முடிவு பண்ணீங்க இல்லையா? டிகே கேட்க, சுஜிதா ஆமாம் என்பது போல தலையாட்டினாள். அதே சமயத்தில் கலங்கும் கண்களை தலையை குனித்து மறைத்து கொண்டாள். அத்தியாயம் 13. கேள்வியை கேட்ட டிகே சில வினாடிகள் அவளை உற்று பார்க்க அவள் நிமிரவே இல்லை. டிகே ஆரம்பித்தான். உங்களை பத்தி நான் நிறையவே விசாரிச்சிருக்கோம் சுஜிதா. நீங்க இயல்பாவே ஒரு புத்திசாலி. அந்த கஷ்டத்திலையும் காலேஜ் படிப்பை நீங்க தொடர்ந்து படிச்சு பாஸ் பண்ணியிருக்கீங்க. ஒரு லாங் டேர்ம் பிளான் போட்ட நீங்க அவசரப்படாம அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கீங்க. கரெக்டா? சுஜிதா தலையாட்டி ஆமோதித்தாள். ஸோ என்ன பண்ணீங்க, எப்படி பண்ணீங்க சொல்லுங்க? டிகே கேட்க அவள் சொல்ல ஆரம்பித்தாள். முதல்ல அப்பா அம்மா கிட்ட அஜிதா சொன்னது உண்மையானு விசாரிச்சு உறுதி பண்ணிக்கிட்டேன். என்னோட அப்பாவும் அம்மாவும் அவ்வளோ சீக்கிரம் உண்மையை ஒத்துக்கல. அதனால வீட்டில் சண்டை. அப்புறம் என்னுடைய சொந்தக்காரங்க கிட்ட விசாரிச்சு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ வேற வழியே இல்லாம என் பேரண்ட்ஸும் ஒத்துக்கிட்டாங்க. அதாவது அவங்க முதல்ல என்னதான் எடுத்துக்க வந்தாங்க. எனக்கு ஜுரம் காரணமா அவளை எடுத்துட்டு போயிட்டாங்க. சரி, ஓகே, அப்புறம் என்ன பண்ணீங்க? டிகே கேட்க, அஜிதா கிட்ட அப்பா அம்மாவை மீட் பண்ற வரைக்கும்
ட்வின் சிஸ்டர் இருக்கிறத அவ சைடில் யாருக்குமே சொல்ல வேணான்னு சொல்லிட்டேன். அவளுடைய எண்ணப்படி இந்தியாவில் செட்டில் ஆகிற எல்லா ஏற்பாடுகளும் முடிச்சிட்டு இங்கே வந்ததும் எல்லாரையும் இன்வைட் பண்ணி ஒரு பார்ட்டி கொடுத்து சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவளும் ஒத்துக்கிட்டா. அதுக்கப்புறம் அஜிதா பிஸ்னஸ் எல்லாத்தையுமே இந்தியாவிலிருந்து நிர்வாகம் பண்ணுறதுக்காக அவளுடைய ஹெட் ஆஃபீஸை இங்கே ஷிஃப்ட் பண்ண முடிவு பண்ணா. அந்த லீகல் விஷயத்துக்காக அடிக்கடி இந்தியா வந்து போக ஆரம்பிச்சா. 3 மாதம் 4 மாதம் தங்குவா. இந்த வேலை முடிய 2 வருஷம் ஆயிடுச்சு. அந்த டைமில் அவள் கூடவே இருந்து அவளுடைய பழக்க வழக்கங்கள், பிஸ்னஸ் டீல் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக நான் கற்றுக்கிட்டேன். இன்னும் சொல்ல போனால் அஜிதாவே எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தா. ஸோ அஜிதா உண்மையிலேயே உங்கள் மேலே அதீத பாசமும் நம்பிக்கையும் வச்சிருக்கணும், கரெக்டா? ஆமாம். அடுத்து என்னாச்சு? ஓரளவுக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டதும் அடுத்தது என்னோட உருவத்தை மாற்ற முடிவு பண்ணேன். எனக்கும் அஜிதாவுக்கும் இருக்கிற ஒரே வித்தியாசம் என் கணத்துக்கு கீழே இருந்த அந்த தழும்பு தான். அஜிதா வந்ததுக்கு அப்புறம் எனக்கு பணத்துக்கு எந்த விதமான குறையுமே இல்லை. அதனால் அஜிதா அமெரிக்காவுக்கு போயிருந்த சமயம் பார்த்து லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணி தழும்பை ரிமூவ் பண்ணிக்கிட்டேன். ஓகே, ஆனால் அஜிதா அதை உங்ககிட்ட கேட்கலையா? ஆக்சுவலி சொல்லணும் அப்படின்னா இது அஜிதாவுடைய விருப்பமும் அதுதான். எங்கள் 2 பேருக்கு நடுவில் எந்த வித்தியாசமும் இருக்கக்கூடாதுன்னு அவ தான் ரொம்ப ஆசைப்பட்டா. மறுபடியும் இந்தியா வந்தப்ப நான் தழும்பை ரிமூவ் பண்ணிக்கிட்டதை அவள் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டா. எங்கள் வீட்லேயும் சந்தோஷம்தான். ஓ புவர் கேர்ள், டிகே சொல்ல சுஜிதா பேச ஆரம்பித்தாள். அதுக்கப்புறம் ஒரு முறை அஜிதா வீட்டுக்கு வந்து அப்பா அம்மாவை பார்க்க ஆசைப்பட்டா. கூட்டிட்டு போறேன்னு சொன்னப்ப அவ சொன்ன ஐடியா தான் என்னோட பிளானை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போச்சு. என்ன பிளான் அது? சுஜிதா அப்படின்ற பேர்ல வீட்டுக்கு வரான்னு சொன்னான். அதே மாதிரி போனப்ப எங்க அப்பா அம்மாவால கண்டுபிடிக்க முடியல. இதை பார்த்து எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. அதுக்கப்புறம் அவ என்னோட வீட்டுக்கும் நான் அவளுடைய ஆஃபீஸ்க்கும் பேரை மாற்றி அடிக்கடி போக ஆரம்பித்தோம். அஜிதா இது ரொம்ப ஒரு ஜாலியாக எடுத்துக்கிட்டா. ஆனால் எனக்கு என்னோட பிளான் ரொம்ப சக்ஸஸை நோக்கி போக ஆரம்பித்ததை புரிஞ்சுக்கிட்டேன். இன்ட்ரெஸ்டிங். ஆனால் யாருக்கும் சந்தேகமே வரலையா சுஜிதா? இல்லை, வரல. அப்போ இந்த விஷயம் ரசாக்குக்கு எப்படி தெரிய வந்துச்சு? உங்களுக்கும் ரசாக்குக்கும் பழக்கம் எப்படி ஏற்பட்டுச்சு? அதை பற்றி நீங்கள் சொல்லவே இல்லையே. வெல்ல, ரசாக்கும் நானும் ஒரே ஊர் தான். ரசாக் கொஞ்சம் வசதியான வீட்டு பையன். நான் படிக்கிற காலத்துல இருந்தே எங்கள் 2 பேருக்குமே நல்லா பழக்கமாகி நாங்கள் லவ் பண்ண ஆரம்பித்தோம். அவன் என் படிப்புக்கு ஹெல்ப் பண்ணனால தான் என்னால் காலேஜே முடிக்க முடிஞ்சது. எனக்கு டூரிசம் போர்டில் கைடாக வேலை கிடச்சதுனால அதை அவன் பெருசாக கொண்டாடினான். எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் அதுவே ஒரு பெரிய வேலை தான். சீக்கிரமாக நாங்கள் கல்யாணம் பண்ணிக்க இருந்தோம். அதுக்குள்ளே அவன் ஜெயிலுக்கு போக வேண்டிய நிலைமை வந்துருச்சு. ஏன், என்னாச்சு? டிகே கேட்க, ரசாக் வந்து இயல்பாகவே ஒரு கோவக்காரன். அந்த ஊரில் ஒரு பெரிய குடும்பம். அவனுக்கு ஒரு தங்கச்சி. என் காலேஜில் எனக்கு அவள் ஜூனியர். அந்த பொண்ணு காலேஜ் போயிட்டு வரும்போது சில பசங்க அவளை கிண்டல் பண்ண போக அது ரசாக்குக்கு தெரிய வர அந்த பசங்களை ஊருக்குள்ள ஓட விட்டு துரத்தி வெட்டினான். 5 பேர் செத்து போயிட்டாங்க. பல பேர் பார்க்க நடந்த சம்பவம். அதனால தான் அவனுக்கு தூக்குன்னு முடிவாயிடுச்சு. இவ்வாறு அவள் சொல்லும் பொழுது அவளுடைய கண்ணில் கண்ணீர் மின்னியது. சரி, ஓகே, நீங்க என்ன பண்ணீங்க? அவனுக்கு அஜிதாவை தெரியாதா? டிகே கேட்க, இல்லை, இந்த விஷயம் எல்லாம் அஜிதா வர்றதுக்கு முன்னாடியே நடந்த சம்பவம். கல்யாணம் பண்ணிக்குவான்னு நம்பி இருந்த ரசாக்கு ஜெயிலுக்கு போனது எனக்கு ஒரு மிகப்பெரிய அடிதான். அப்படியே 1 வருஷம் ஓடி போயிடுச்சு. அதுக்கு அப்புறம் தான் அஜிதா வந்தா. ஆனால் ரசாக்குக்கு நான் அஜிதா இல்லை சுஜிதா அப்படின்றது எப்படி தெரிஞ்சதுன்னா எனக்கு தெரியல. இப்பொழுது டிகே சொன்னான். அதை நான் சொல்கிறேன். நீங்கள் லேசர் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தீங்க இல்லையா? ஆமாம். எந்த ஹாஸ்பிட்டல் போனீங்க? பிரீச் கேண்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். ஓகே, எதுக்காக நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டலில் சூஸ் பண்ணீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது சிட்டி அவுட்டரில் இருக்குது. எங்கள் ஊரில் இருந்து ரொம்ப தூரத்தில் இருக்குது. அதனால தான். ஸோ ஊரை விட்டு தள்ளி இருக்கிறத கவனிச்ச நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் தான் சென்ட்ரல் ஜெயில் இருக்கிறதுன்றதை நீங்கள் கவனிக்கல இல்லையா? டிகே சொல்ல அதை கேட்டு சுஜிதா அதிர்ந்து போனாள். என்னது? என்ன சொல்கிறீங்க நீங்கள்? அதுக்கு இதுக்கும் என்ன சம்பந்தம்? எஸ், உங்கள் பேட் டைம் எங்க குட் டைம். நீங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருந்த அந்த டைமில் ஜெயிலில் ஒரு விபத்து ஏற்பட்டுச்சு. ரசாக்கு உட்பட சில பேருக்கு பலத்த காயம். அவசரம் கருதி கைதிகளை பக்கத்தில் இருந்த அந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் தான் சேர்த்தாங்க. அங்கே தான் ரசாக் உங்களை கவனிச்சிருக்கான். உங்களை சந்திக்க முயற்சியும் செஞ்சிருக்கான். ஆனால் போலீஸ் அனுமதிக்கலை. அதனால் போலீஸ் கூட சண்டையும் போட்டிருக்கான். அதனால் கைதிகளுக்கு முதலுதவி கொடுத்து எல்லாரையும் ஜிஹெச்சுக்கு மாற்றிட்டாங்க. அப்படியா? இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? அவள் கேட்க,
எனக்கு ரசாக் ஒரு தீவிரவாதியா இருக்க முடியாதுன்னு சந்தேகம் வந்ததுமே அவனுடைய பேக்ரவுண்டை விசாரிக்க தான் ரிஷியை மும்பைக்கு அனுப்பிச்சு வச்சேன். ரிஷி ஜெயிலில் விசாரிச்சப்ப நான் எதிர்பார்த்த மாதிரியே அவன் தீவிரவாதி எல்லாம் கிடையாது, உணர்ச்சி வசப்பட்டு கொலை பண்ணிட்டு தூக்கு தண்டனைக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்த விஷயம் தெரிய வந்துச்சு. அதையெல்லாம் தாண்டி அவன் ஒரு சாதாரண ஆள் தான் அப்படின்ற விஷயமும் தெரிய வந்துச்சு. இன்னும் விசாரிச்சப்பதான் ரசாக்க ஒவ்வொரு மாசமும் ஒரு பொண்ணு வந்து மனு போட்டு பார்த்துட்டு போன விஷயமும் தெரிஞ்சது. விசிட்டர் ஃபார்ம்ல அவ பேரும் அட்ரஸும் இருந்துச்சு. அவ பேரு என்ன தெரியுமா? டிகே சொல்லிவிட்டு நிறுத்த சுஜிதா தலையை குனிந்து கொண்டாள். அஜிதா சுஜிதா அப்படின்னு ரைமிங்கா பேரை பார்த்ததும் இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கலாம்னு எனக்கு பட்டுச்சு. அங்கதான் இம்ரானை பத்தின தகவலையும் அவன் ஏற்கனவே ரிலீஸ் ஆகி வெளியே போயிட்ட விஷயமும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். முதல் வேலையா விசிட்டர் ஃபார்ம்ல இருந்த சுஜிதாவுடைய அட்ரஸுக்கு ரிஷியை போக சொன்னேன். அங்கதான் எங்களுக்கு ஒரு ரொம்ப பெரிய ஷாக்கு. இவ்வாறு சொன்ன டிகே தனது ஃபைலில் இருந்த ஒரு பேப்பரை எடுத்து காண்பித்தான். என்னது இது? சுஜிதா கேட்க டிகே சொன்னான், போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் சுஜிதாவோடது. அத்தியாயம் 14. சுஜிதாவின் முகத்தில் திடுக்கிடல் தெரிந்தது. டிகே தொடர்ந்தான். ரசாக்கோட அட்ரஸுக்கு போன ரிஷி சொன்ன 2 விஷயம் எங்களை ஷாக் ஆக்கிடுச்சு. முதல் விஷயம், ரசாக்கோட லவ்வர் சுஜிதா இப்ப உயிரோட இல்ல. 2வது விஷயம், சுஜிதாவுக்கும் அஜிதாவுக்கும் இருக்கிற உருவ ஒத்துமை. ரசாக் ஜெயிலுக்கு போனதுனால விரக்தியில் இருந்த சுஜிதா ஒரு நாள் லெட்டர் எழுதி வச்சுட்டு உங்க ஊர்ல இருக்கிற கல்குவாரி குட்டையில விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டா. சுஜிதாவை காணோம்னு மிஸ்ஸிங் கேஸ் ஃபைல் ஆயிருக்கு. 3 நாள் கழிச்சு தான் போலீஸ் பாடியை கண்டுபிடிச்சிருக்காங்க, போஸ்ட்மார்ட்டமும் நடத்தியிருக்காங்க. இதை கேட்டதும் எனக்கு ரசாக்கோட சாவுக்கு பின்னாடி இருக்கிற மர்மம் விலகி போயிடுச்சு. ஆனா அதுக்கு ப்ரூஃப் வேணும் இல்லையா? அதுக்கு தான் இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டையும் உங்க ஸ்கூல் சர்டிஃபிகேட்டையும் தேடி பிடிச்சோம். பாடி கொஞ்சம் டீகம்போஸ் ஆகியிருந்தாலும் டாக்டர் ரிப்போர்ட்ல ஐடென்டிஃபிகேஷன் மார்க்ஸை கிளியரா நோட் பண்ணியிருந்தாங்க. அது உங்க ஸ்கூல் சர்டிஃபிகேட்ல இருக்கிற ஐடென்டிஃபிகேஷனோட மேட்ச் ஆகல. அது மட்டும் இல்ல, உங்க ஃபிங்கர் பிரிண்ட்ஸை உங்க ஆதாரோடவும் மேட்ச் பண்ணி வெரிஃபை பண்ணோம். ஸோ இப்போ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ சொல்லுங்க, அஜிதாவை எப்படி கொலை பண்ணீங்கன்னு சொல்றீங்களா? அதை கேட்ட சுஜிதா பேசவில்லை. மேடம், நீங்க முழுசா நனைஞ்சிட்டீங்க, இதுக்கப்புறம் ஒளிய முடியாது. சொல்றீங்களா? கரெக்டு தான் டிகே சார், இனி மறைக்க எதுவுமே இல்லை. அஜிதா என்னை முழுசா நம்புனா, இதுக்கப்புறமும் உண்மையை ஒத்துக்கிறது தான் நான் அவளுக்கு செய்யற கைமாறா இருக்கும். கேளுங்க, நான் எல்லாத்தையுமே சொல்றேன். சுஜிதா சொல்ல, வெரி குட், நல்ல முடிவு. சொல்லுங்க மேடம், அஜிதாவை எப்படி கொலை பண்ணீங்க? அஜிதாவா மாற நான் முழுசா தயாராயிட்டேன்னு எனக்கு நம்பிக்கை வந்ததும் அவளை கொலை செய்ய நான் முடிவு பண்ணேன். அப்ப எங்க ஊர்ல ஒரு கோவில் திருவிழா. கோவிலுக்கு போலான்னு ஊருக்கு கூப்பிட்டு வந்தேன். கார்ல வரும்போது ஒரு கொட்டையை பத்தி அவள்கிட்ட சொல்லி லொகேஷன் நல்லா இருக்கணும்னு சொன்னதும் அவளும் ரொம்ப ஆர்வப்பட்டு பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொன்னான். குவாரியில் கீழே இறங்கி பார்க்கலான்னு சொல்லி அவளை நான் தண்ணியில் தள்ளி விட்டுட்டேன். அந்த குவாரி ரொம்ப டீப்பாக சைடில் எந்த பிடிப்பும் இல்லாமல் இருக்கும். நீச்சல் தெரிஞ்சா கூட தண்ணியில் இறங்கிட்டா உதவி இல்லாமல் ஏறி வர முடியாது. சுஜிதா பேரில் ஏற்கனவே தயாராக எழுதி வச்சிருந்த லெட்டரை பாலித்தீன் கவரில் கட்டி அங்கேயே பத்திரமா வச்சுட்டு வந்துட்டேன். போலீஸ் செக் பண்ணாலும் என்னோட கையெழுத்து மேட்ச் ஆகும். நான் நினச்ச மாதிரியே 3 நாள் கழிச்சு அஜிதா பாடியை கண்டுபிடிச்ச போலீஸ் நான் வச்ச லெட்டரை வச்சு இந்த கேஸை தற்கொலைன்னு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் அஜிதாவா மாறினேன். ஆல்ரெடி கற்றுக்கிட்ட பிஸ்னஸ், அதோட இந்தியாவிலேருந்து நிர்வாகம் பண்ணதால பிஸ்னஸ் சைடில் எந்த சிக்கலும் உண்டாகலை. ஸோ ஆள் மாறாட்டம் பண்ணுறது வெளியே தெரியாமல் இருக்க வெளியே வர்றதையும் நீங்கள் குறைச்சிக்கிட்டீங்க. அதை கேட்குறவங்க விளம்பரம் பிடிக்காது, எளிமை விரும்பி அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா? டிகே கேட்க, கரெக்டு தான் சார். ஆனால் ரசாக் எப்படி மறுபடியும் இதில் வந்தான்னு தான் எனக்கு தெரியல. சுஜிதா சொல்ல டிகே சொன்னான், அதை நான் சொல்கிறேன். அதை நாங்கள் விசாரிச்சிட்டோம். அதுக்கான காரணம் இம்ரான் தான். மாசம் தன்னை பார்க்க ஜெயிலுக்கு வர சுஜிதா திடீர்னு வராமல் போனதுக்கு காரணம் என்னன்னு ரசாக்கு தெரியல. அப்படியே சில வருடங்கள் ஓடி போக ரசா கிட்டத்தட்ட சுஜிதாவை மறந்துருக்கிற நிலையில திடீர்னு பார்த்த பத்திரிகையில அஜிதாவுடைய போட்டோஸ் வெளியாக ரசாக்கு ஒண்ணுமே புரியல. அது கண்டிப்பா சுஜிதா தான் ஏதோ ஒரு காரணத்துக்காக அஜிதாவா மாறி இருக்கா அப்படின்னு அவன் முழுசா நம்பினான். இதுல ஏதோ ஒரு மர்மம் இருக்கும் அப்படின்னு அவன் யோசிக்க ஆரம்பிச்சான். அதை பத்தி இம்ரான் கிட்டையும் பேசியிருக்கான். இம்ரான் தான் ஜெயில இருந்து தப்பிச்சு சுஜிதாவை பார்த்து அவகிட்ட இருந்து பணத்தை வாங்கி
லைஃப்ல செட்டில் ஆகிறதுக்கான ஐடியாவை கொடுத்துருக்கான். அதுக்காக தான் அவன் ஜெயில இருந்து தப்பிச்சு எங்கெங்கோ சுத்தி கடைசியா சுஜிதா சென்னையில இருக்கான்னு தெரிஞ்சு அவன் இங்க வந்திருக்கான். உங்களை எப்படி மீட் பண்றதுன்னு தெரியாம எப்படியோ ஆஃபீஸ் நம்பரை கண்டுபிடிச்சி அது மூலமா கெஸ்ட் ஹவுஸையும் கண்டுபிடிச்சி உங்களை பார்க்க வந்திருக்கான். அஜிதாவா மாறி இத்தனை வருஷம் கழிச்சு எல்லா உண்மையையும் குழி தோண்டி புதைச்சாச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த உங்களுக்கு திடீர்னு ரசாக்கு வந்து நின்னது எவ்வளவு பேர் அதிர்ச்சி ஆயிடுச்சு. அதனாலதான் அவனை நீங்க முடிச்சிட்டீங்க, சரியா? அத்தியாயம் 15, இறுதி அத்தியாயம். எதுவும் பேசாமல் அவளையே உற்று பார்த்த டிகே அதுவரை தலைகுனிந்து அமர்ந்திருந்த சுஜிதா நிமிர்ந்தாள். அதை எப்படி கண்டுபிடிச்சிங்க? டிகே தனது பாக்கெட்டில் இருந்து ஒரு பேப்பரை எடுத்தான். சுஜிதா புரியாமல் பார்த்தாள். இது ரசாக்கோடைய லேப் அனாலிட்டிக்ஸ் ரிப்போர்ட். போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் ரசாக்கோட பாடியில இருந்து சாம்பிள்ஸ் எடுத்து லேபுக்கு அனலைஸ் பண்ண அனுப்புனாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு முக்கியமான க்ளூ கிடைச்சது. ரசாக்கோட வாய், மூக்கு, நுரையீரல், உணவு பாதை, இறப்பையில ஒரு வகையான பயோலூமினட்டிக் புளூரோசன்ட் பாக்டீரியா நிறைய இருந்ததை கண்டுபிடிச்சாங்க. இந்த பாக்டீரியாவுக்கு ஒரு ஸ்பெஷல் குணம் இருக்கு. இது நைட்ல வயலட் கலர்ல வெளிச்சத்தை கொடுக்கும். நீங்க கூட நியூஸ்ல பார்த்துருக்கலாம் இல்லையா? சில சமயம் கடல் தண்ணி ராத்திரியில ப்ளூ கலர்ல வயலட் கலர்ல தெரிஞ்சதுன்னு நியூஸ் பார்த்துருப்பீங்க. அதுக்கு காரணம் சால்ட் வாட்டர்ல இந்த பாக்டீரியா நல்லா வளருங்கிறதுனால தான். அதை கேட்டப்ப எனக்கு வந்த டவுட்டு, கொலைகாரன் கண்டிப்பா ரசாக்க ஏதாவது ஒரு பீச் சைடில் வச்சு தான் கொண்டு இருக்கணும் அப்படின்னு. ஆனா பாடியில ஒட்டி இருந்த மண்ணும் சேரும் பீச் மண் இல்லை. அப்ப அதே மாதிரி சால்ட் வாட்டர் இருக்கிற இடம் வேற எங்க இருக்குன்னு விசாரிச்சப்பதான் எனக்கு தெரிய வந்த இடம் த கிரேட் சால்ட் லேக். அது எங்க இருக்கு தெரியுமா சுஜிதா? அவள் தெரியவில்லை என்பது போல தலையாட்டினாள். டிகே சிரித்து கொண்டே சொன்னான், விதி ரொம்ப வலியது. உங்க கெஸ்ட் ஹவுஸ்க்கு பின்னாடி தான். அஜிதா அதிர்ந்து போனாள். டிகே மீண்டும் சொன்னான், உங்க கெஸ்ட் ஹவுஸ்க்கு பின்னாடி பல ஏக்கர் பரப்பளவுல ஒரு ஏரி இருக்கு. அது சால்ட் லேக். ஒரு டைம்ல அந்த ஏரியில கடல் தண்ணியை நிரப்பி இங்கு உப்பு காய்ச்சற வேலை நடந்துச்சு. அதுல ஒரு பகுதி தான் உங்க கெஸ்ட் ஹவுஸ் காம்பவுண்ட்குள்ள இருக்கிற அந்த குளம். எனக்கு ஒரு சந்தேகம் மட்டும் கிளியர் பண்ணுங்க. உங்ககிட்ட துப்பாக்கி இருக்கிறப்ப எதுக்காக ரசாக்க தண்ணியில முக்கி சாகடிக்க முடிவு பண்ணீங்க? இதுக்கு பின்னால் ஏதாவது காரணம் இருக்கா? அதை கேட்ட சுஜிதா, இல்ல, அது தற்செயலா நடந்ததுதான். துப்பாக்கியை காமிச்சு மிரட்டிட்டு இருக்கிறப்ப திடீர்னு ரசாக்கு எங்களை தாக்கிட்டு வீட்டுக்கு பின்பக்கமா ஓடிட்டான். போஜன் துரத்திட்டு போய் குளத்துக்கிட்ட பிடிச்சி அங்கேயே தண்ணியில முக்கி சாகடிச்சிட்டான். அதுதான் உங்க கெட்ட நேரம், எங்களுடைய நல்ல நேரம். நீங்க அந்த தண்ணியில ரசாக்க முக்கி சாகடிச்சப்ப அவன் குடிச்ச தண்ணியோட சேர்த்து பாக்டீரியாவும் உள்ள போயிருச்சு. உங்களோட ரசாக்கோட பின்னணியும் லேப் ரிப்போர்ட்ஸையும் பார்த்ததும் மர்டர் ஸ்பாட்டுக்கு பொருத்தமான இடத்த கண்டுபிடிக்கிறதுக்கு தான் செக்யூரிட்டி ஏற்பாடுகள் செய்யற போர்வையில இங்க வந்தேன். கமிஷனர் சார் பேச ஆரம்பிச்சப்ப தவறி போய் ரசாக்கை பத்தி ஏதாவது பேசுறாரோ அப்படின்னு தான் நான் பயந்து போய் அவர் பேசினதை தடுத்து நான் பேசினேன். காட் கிரேஸ், உங்க கெஸ்ட் ஹவுஸ் பின்னாடியே அந்த குளத்தை பார்த்தேன். பார்த்த உடனே புரிஞ்சு போச்சு அது சால்ட் லேக்கோட ஒரு பகுதி தான் அப்படின்னு. அதனால தான் வழுக்கி விடுற மாதிரி நடிச்சு ஷூவை நினைச்சு வாட்டர் சாம்பிளும் சாயில் சாம்பிளும் பத்திரமா எடுத்துட்டு போனேன். ஸோ ரசாக்க உடம்புல இருந்த பாக்டீரியாவும் சாயில் ரிப்போர்ட்டும் நான் எடுத்துட்டு போன சாம்பிளுக்கு பர்ஃபெக்டா மேட்ச் ஆச்சு. ரசாக் இங்க தான் கொலை செய்யப்பட்டான்னு ப்ரூவ் பண்ண இந்த ரிப்போர்ட்டே போதும்னு நினைக்கிறேன். வெரி ஸ்ட்ராங் சயின்டிஃபிக்லி வெரிஃபைட் ரிப்போர்ட். என்ன சொல்றீங்க சுஜிதா? அவளால் எதுவும் பேச முடியவில்லை. டிகே மேலும் பேச ஆரம்பித்தான். ஆனாலும் நடந்த சம்பவங்களுக்கு சில ஆதாரங்கள் இருக்கே தவிர சுஜிதாவை இதுல நேரடியா கனெக்ட் பண்ற அளவுக்கு ஸ்ட்ராங்கான டைரக்ட் எவிடன்ஸ் இல்லை. இதுக்கு ஒரே வழி உங்க வாயால ஒத்துக்க வைக்கிறது தான். அதான் ரசாக்கோட ஜெயில்மேட் இம்ரானை வர வச்சு சீஃப் ஜஸ்டிஸ் முன்னாடி ஒரு டிராமா பண்ணி சுஜிதாவை பேச வச்சோம். அதாவது உங்களை பேச வச்சோம். தேங்க்யூ டு கமிஷனர் அண்ட் ராஜசேகர் டு கோஆபரேட் வித் மீ இன் திஸ் ட்ரை. ஆனா நான் ஒன்று சொல்லட்டுமா சுஜிதா? அவள் என்ன என்பது போல கேள்விக்குறியோடு பார்த்தாள். பிஸ்னஸ் ஃபீல்டில் பழந்துன்னு கொட்டை போட்ட பெரிய தலைகளை குறைஞ்ச கால அவகாசத்தில் பின்னுக்கு தள்ளி அவார்டு வாங்குற அளவுக்கு முன்னேறின உங்க திறமை, புத்திசாலித்தனம் பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. வெளிப்படையாக சொல்லணும்னா நீங்கள் சுஜிதாவா இருந்து இதே உழைப்பையும் முயற்சியும் போட்டிருந்தா அப்பவும் இந்த இடத்த கண்டிப்பாக எட்டியிருப்பீங்க. மேபி இன்னும் சில ஆண்டுகள் லேட்டாக இருக்கலாம், அவ்வளோதான். ஆனால் அப்போ நீங்கள் தலை நிமிர்ந்து பெருமையாக இந்த அவார்டை வாங்கியிருப்பீங்க. ஆனால் குறுக்கு வேலை கிடைச்ச வெற்றி அதுக்கான பெருமையை எட்ட முடியாமல் பண்ணிருச்சு பார்த்தீங்களா? வாய்மையை கடைபிடிக்கிறவங்க
எந்த நாளுமே தாழ்ந்து போகிறதில்ல அப்படின்றது எவ்வளோ பெரிய உண்மை. ஓகே சார், மற்ற ஃபார்மாலிட்டிஸை நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் அப்புறம் வந்து பார்க்குறேன். இவ்வாறு சொன்ன டிகே எழுந்து கொண்டான். அங்கிருந்து அனைவருடைய கையையும் பற்றி குலுக்கியவன் விடை பெற்று கொண்டு வெளியே வந்தான். ரிஷியை அவன் பின்தொடர்ந்தான். பாஸ், இந்த கேஸ் முடிய ரொம்ப நாள் ஆகுமோன்னு நினச்சி ரொம்ப பயந்துட்டு இருந்தேன் பாஸ். நல்ல வேலை, சீக்கிரமா கேஸை முடிச்சு என் வயிற்றுல பாலை வாத்துட்டீங்க பாஸ். ஏண்டா, எதுவும் முக்கியமான வேலையா? ஆமாம் பாஸ், எனக்கு இருந்த முக்கியமான வேலையை உங்களுக்காக தான் பாஸ் தள்ளி வச்சுட்டு வந்தேன். ஆனால் உங்களுக்கு தான் பாஸ் என்னோட தியாகமே புரிய மாட்டேங்குது. இப்போ வரைக்கும் அதே பழைய சம்பளத்தை தான் பாஸ் தரீங்க. அப்படி என்னடா முக்கியமான வேலை? சுப்புலட்சுமி இல்ல பாஸ், சுப்புலட்சுமி. அவ டேய், டிகே ரிஷியை மிரட்டி கொண்டிருக்கும் போதே அவனுடைய போன் ஒலித்தது. எடுத்து டிஸ்பிளேவை பார்த்தான். அது வர்ஷினி என்றது. வர்ஷினி டிகேவின் நண்பன் வருண்குமாரின் மனைவி. டிகேவின் மீது மிகுந்த மரியாதை கொண்டவள். பட்டனை அமுக்கி போனை காதில் வைக்க மறுமுனையில் வர்ஷினியின் குரல் அழுது கொண்டே ஒலித்தது. அண்ணா அண்ணா, அவரை யாரோ கொலை பண்ணிட்டதா சொல்றாங்கண்ணா, நீங்க உடனே வரீங்களா? அதை கேட்ட டிகே அதிர்ந்து போனான். டிகேவுடைய அடுத்த கேஸ் ஆரம்பமாயிடுச்சு. ஆனா இந்த கதையை பாத்தீங்களா, உண்மை எவ்வளவு விசித்திரமானது. சில நேரங்கள்ல குற்றவாளிகளை தேடி நாம அலைய தேவையில்ல, அவங்களே வந்து சிக்குவாங்க. தேவைப்படுறதெல்லாம் ஒரே விஷயம்தான், உத்து பார்க்கிற ஒரு பார்வையும் கூர்மையான சிந்தனையும் மட்டும்தான் நமக்கு தேவை. அது நம்ம டிகே கிட்ட இருக்கு. இந்த வழக்கு முடிவுக்கு வந்திருக்கலாம், ஆனா குற்றங்களும் சதிகளும் என்னைக்குமே ஓய்வெடுக்கிறது இல்ல. ஒரு மர்மம் விலகும் போது இருட்டுல இன்னொரு புதிய மர்மம் உருவாகிக்கிட்டு இருக்கு. சோ அடுத்த ஆபத்து யாரை தேடி வரும்? அடுத்த கேஸ் எவ்வளவு சிக்கலா இருக்க போகுது? டிகே அண்ட் ரிஷியோட பயணம் இதோட முடியல, இது வெறும் ஆரம்பம் தான். சோ அடுத்த கேஸோட கதைக்காக காத்திருங்கள் நண்பர்களே. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணி இந்த கதையை பத்தின கருத்தை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நம்ம எழுத்தாளர் நர்ஷன் காவியன் டிடெக்டிவ் டிகே கதையை ரொம்ப அழகா எழுதிட்டு இருக்காரு. உங்களுடைய பாராட்ட அவருக்கு தெரிவிங்க. இது போல பல சுவாரஸ்யமான டிடெக்டிவ் கதைகள், கிரைம் கதைகள், ஆன்மீக கதைகள், பல கிளாசிக் கதைகளை கேட்கறதுக்கு நம்ம டீப் தமிழ் ஆடியோ புக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுங்க. நான் டீப் டாக்ஸ் தீபன்.